ஓகேங்கய்யா. இப்ப நீங்க தொடங்கிக்கலாங்க. இப்போ எப்படி ஆரம்பிக்கலாமா? 9ஆம் பாகம் ஆரம்பிச்சிருவோமா? ஐயா 9ஆம் பாகம் ஆரம்பிச்சிருங்க. 9ஆம் பாகம் ஆரம்பிச்சிருவா? சரி, ஆமாங்க. சரி. ஆ, இன்னைக்கு நான் யார் 9ஆம் பாகம் விசாரணை, நான் யார் விசாரணை வெற்றிகரமாக சிவானந்தர் அருளால இறைவனோட ஆசீர்வாதத்தால் நடக்குது. இப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு நேற்றைய தொடர்ச்சியை முதல்ல சொல்லலான்னு நினைச்சேன். இருந்தாலும் எடுத்த உடனே முதல்ல கொஞ்சம் தயாராகாம சொல்ற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜென்ரலாக கொஞ்ச நேரம் லேசாக பேசிட்டு, அதாவது அதே விசாரணை தான், அது கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் தத்துவமாக அப்படியே லைனாக சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம்னா, உண்மையான நானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பொய்யான நான்னு தெரிஞ்சு அதை பூரா விளக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நீங்க விளக்கிட்டே இதுவெல்லாம் விளக்கிட்டே போனீங்கன்னா, கடைசியில எது வந்தபோது விளக்க முடியலையோ அதுதான் மெய்யான நான் அப்படின்னு உணர்ந்துக்கலாம். அதனால இப்ப நம்ம எல்லாம் அதுதான் அடிப்படை. எல்லா பொய்யான நானுக்கும் சேர்த்து மெய்யான நானு தான் ஆதாரம். எல்லா பொய்யான சூரியனுக்கும் ஒரே மெய்யான சூரியன் தான் ஆதாரம். அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இதுவெல்ல என்று விளக்குறதுக்காக பொய்யான நானை பத்திய விசாரணை நமக்கு வேண்டி. அப்ப எதெல்லாம் பொய்யான நானா இருக்கு அப்படிங்கிற விசாரணையும் தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நான்கிறது எத்தனை கோணங்கள் இருக்குங்கிறதுக்கு தான் வேதம், வேதாந்தம், உபநிஷதம் எல்லாமே நமக்கு சொல்லுது. இதெல்லாம் கூட நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையும் நம்ம அந்த கோணத்துல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நடைமுறை வாழ்க்கையில நிறைய நம்மளுக்கு பட்டறிவு அனுபவம் உண்டாகுது. மரக்கரணைன்னு இறைவனை தான் சொல்றாங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த துன்பகரமான வாழ்க்கை. இந்த துன்பகரமான வாழ்க்கையிலிருந்து ஆத்மா இந்த பொய்யான நானை விட்டு மெய்யான நானை உணரட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் மாயையாகிய சலனம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இந்த பொய்யான நானுடைய ஆர்ப்பாட்டத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கிறது பூரா பொய்யான நானோட வேலை. அப்ப இந்த பொய்யான நானு எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மெயின் நோக்கமா இருக்குது. அதுக்குதான் நித்தியம் எது, அனித்தியம் எதுன்னு சாமி விசாரணை பண்ண சொல்றாரு. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பண்ணாம மாயையாகிய சலனம் நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு. தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டானதுதான் மாயை. அந்த சலனத்திலிருந்து உண்டானதுதான் இவ்வளவு பொய்யான நானு அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த பொய் நான எந்தெந்த கோணத்தில் தெரிஞ்சுக்கலாமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வித்வான்னு ஒரு நான் நிக்குது. அப்ப அந்த வித்வானு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா அதுக்கு உள்ள பேக்ரவுண்ட் நுழைஞ்சு பார்த்தாச்சுன்னா இல்ல அவர் வித்வான் மாதிரி காட்டிக்கிறார் ஒழிஞ்சு நிஜத்துல அப்படி ஒண்ணும் வித்வத்துவம் அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இப்ப இது எத்தனை வகையில தான் நடிக்குது அப்படின்னு நானும் உன் அடியார் போல் நடித்தேன்னு மாணிக்க வாசகர்னு சொல்றாரு. என்ன அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு ஞான சம்பந்தரும் சொல்றாரு. இப்படி என்னதான் இருந்தாலும் இதுக்கு இந்த நானை எப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணுது, எப்படித்தான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகவேந்திரரோட இதுல ஒரு படிக்காத ஆளு ஒருத்தர் இருப்பாரு. அப்போ அவரு அந்த வழியா மாடு மேய்ச்சிற ஆளு. அப்புறம் அவரு ராகவேந்தருடைய பக்தரா இருந்திருக்கிறாரு. எப்படியோ அந்த ஒரு தன்மையில இருந்திருக்கும்போது அந்த கதையில புராணத்துல வரும். லேசா தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் அந்த அந்த வழியா வந்த அந்த நவாப்போ யாரோ ராஜா இந்த லெட்டருல என்ன எழுதியிருக்குது படிச்சு சொல்லு அப்படின்னு இல்ல ஒருத்தர் இல்லையே அப்படின்ட்டு அவர் மாடு மேய்க்கிறவர் அங்க கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. மாடு மேய்க்கிற கூப்பிடுவாங்க. ஐயா எனக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு சொன்னா ராஜா ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரான்னுமோன்னு பயத்துல இவரு ராகவேந்திரா அப்படின்னு மனசுல அவர் நினைப்பாரு. நினைச்ச உடனே இவருக்கு அதுல எழுதியிருக்கிறதெல்லாம் இவர் உணர்வுல தட்டுப்பட்டுரும். உடனே அதுல இருக்கிறதெல்லாம் வாசிச்சிருவாரு. இந்த நிர்வாகத்துக்கு கீழே இந்த பூமி வந்துடுச்சாமா அப்படின்னு தான் அதுல தகவல் வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அப்படியானா அந்த பாகத்தை நீயே தீவானா இருந்து ஆண்டு கொள்வாயாக அப்படின்னு உடனடியா அதுக்கு கொடுத்துட்றாங்க, வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. அப்ப இந்த ராஜா அப்போ ராகவேந்தரோட அருளால அது சாத்தியமாயிருச்சு அப்படின்னு.
அப்ப இந்த நானு எங்கேயோ இருக்குது. ஆனா, இறைவனுடைய அருள் மாரி ராகவேந்தரோடைய குருவுடைய அருளு பக்தனா இருந்ததுனால, அதுக்குள்ள வந்து பூந்து வேலை செய்யுது. இதே மாரி ஞானேஸ்வரி கீதை அப்படிம்பாங்க. ஞானதேவர்ன்னு சொல்லுவாங்க. ஆலந்தி, பூனா ஆலந்தியில இருக்குது. அப்போ அவங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது, அந்த உபதேசம் வந்து சன்னியாசி வயிற்று பிள்ளைக்கு உபதேசம் குடுக்க மாட்டோம். அப்படின்னு பிராமின்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அது அகங்காரமா இருக்கிறவங்கன்னு வையுங்களேன், தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. மொற கிடையாதும்பாங்க. நீங்க முறையற்ற வழியில வந்தவங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் அவங்க அப்பா சன்னியாசியா இருக்கும்போது, அவங்க மனைவி வந்து அவங்க குருநாதர சந்திக்கும்போது, இந்த மாரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா, அந்த குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணிருவாரு அந்த அம்மாவ. நல்ல குழந்தை குட்டியோட நல்லா இருக்கும். எப்படிங்க ஏன் நான் குழந்தை குட்டியோட என்னோட கணவர் தான் இல்லையே. கணவர் ஏன் என்ன ஆச்சு? அப்படிங்கிறாரு. இல்ல இந்த மாரி அவரு காசிக்கு வந்தாரு, சன்னியாசி ஆயிட்டாரு. அப்படிங்கும்போது, "அப்படியா? யார் அதுன்னு?" சொல்லும்போது, இந்த மாரி அடையாளம் சொல்லும்போது, "அப்படியா? அவரு என் சீடர் தான் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி போட்டு, நான் சொன்ன வாக்கு பொய்க்காதுங்கிறாரு. அப்படி பிறந்தவங்க தான் அந்த குழந்தைங்க. அப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கு அந்த ஊர்க்காரங்க ஒதுக்கி வச்சு ஞான உபதேசம் தர மாட்டேங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வேணா வேறொரு உபாயம் சொல்றோம். எல்லாமே பிரம்மன் தான். எல்லாமே இயற்கையே பிரம்மன் தான். எ எல்லாம் பிரம்மங்கிற இதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி வேணா உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லி அனுப்புறோம்ன்னு அனுப்பிர்றாங்க. அப்போ இவங்களுக்கு அது தெரியல. அப்புறம் என்னடா செய்றது? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனா ஏற்கனவே சன்னியாசி ஆயிட்டு அவங்க அப்பா அதுக்குண்டான சில ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால, சின்ன வயசுக்காரங்க இவங்க. 8 வயசு, 9 வயசு, 10 வயசு இப்படி இருக்குது. அந்த கணக்குல இருக்கிறாங்க. என்ன ஒரு தங்கச்சியும் இருக்குது. நிவிருத்திநாத்து, ஞானதேவரு இப்படியெல்லாம் பேரு. முக்தாபாய். நீங்க அந்த கதைய ஏற்கனவே படிச்சிருக்கலாம் எங்கேயாவது. அப்படியெல்லாம் கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்படி இருக்கும்போது, அந்த பிராமணர்கள் சொல்றாங்க, "வேதம் ஓதறக்கு தகுதி வேண்டாமா?" அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்க. "நீ இத பண்ண தெரியும், அத பண்ண தெரியும்ன்னு அப்படின்னு சொல்றியே, அ இந்த எருமை வேதம் ஓதுமா?" அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க விதண்டாவாதமா. அப்புறம், தாராளம் ஓதுமே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரும மாட்டு மேல கை வைக்கிறாரு. உடனே எரும வேதம் ஓத ஆரம்பிச்சுருது. ஓம் அப்படிங்கிற மாரி எருமை வேதம் ஓத ஆரம்பிச்சுது. அது இந்த படத்துலயும் கூட இருக்குது. சினிமா படத்துல கூட எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாரி இங்க இருக்கத்தான் செய்யுது. அப்ப தெய்வீகம்ங்கிறது இந்த நானுக்குள்ள புகுந்து எப்படி இயங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாரி நம்ம இவரு யோகானந்த பரமஹம்ச யோகானந்தர். அவரோட இதுல ஸ்டோரியில யோகியின் சுயசரிதையில பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட குருநாதர் சொல்றாரு, "நீ பரீட்சையில என்னமோ எழுதி வச்ச. ஆனா, நீ எந்த திசையில சூரியன் உதிச்சாலும் சரி, இந்த உலகத்துல எந்த சக்தி எதிர்த்தாலும், நீ அ பாஸ் பண்றத தவிர்க்கவே முடியாது." அப்படின்னு ஒரு உத்தரவாதம் குடுக்குறாரு. அது மாரி அவர் பாஸ் பண்ணிர்றாரு. இது நானு எப்படித்தான் எதுக்குள்ள தான் புகுந்து, எப்படித்தான் வேலை செய்யுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்படியெல்லாம் எத்தனையோ பேருக்கு சம்பவங்கள் வாழ்க்கையில விதவிதமா நடக்குது. இது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? நம்ம வாழ்க்கையிலேயே அதே மாரி பல்வேறு வகையான அனுபவங்களும், அதே மாரி உணர்றது முடியுது. அது முதல்லயே சொல்லிருது. இந்த மாரி சொந்தமா நமக்கு தெரிஞ்சுக்குது. அப்ப இந்த நானு எப்படித்தான் இயங்குது? எந்த வழியில தான் இயங்குதுன்னு பார்த்தா, இந்த விசாரணை பண்ணும்போது, சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிறாங்க. அப்ப சரியில் சரியை நீக்கல், கிரியையில் கிரியை நீக்கல்ன்னு இதெல்லாம் நன்னாங்க 16 அதையும் தாண்டி எல்லாத்தையும் கடந்து போகணுங்கிறாங்க. ஒளிவியல் ஒடுக்கத்துல அதான் அவர் சொல்றாரு. அப்ப எப்படித்தான் ஜாக்கிர, சொப்பனம், சுளுப்திங்கிறோம். சரி என்னங்க ஜாக்கிரதையில ஜாக்கிரதை, ஜாக்கிரதையில சொப்பனம், ஜாக்கிரதையில சுளுப்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அது விட்டாச்சு பரவால்ல. அப்படின்னா சொப்பனத்துல ஜாக்கிரதை, சொப்பனத்துல சுளுப்தி, சொப்பனத்துல சொப்பனம்ங்கிறாங்க. சரிங்க என்னங்க ஜாக்கிரதை, சொப்பனம் 2லயும். அப்ப சுசுப்தியில என்னது? சுசுப்தியிலயும் என்னன்னு வேற வேற அவஸ்தைகள் அதுலயும் வந்து சேர்ந்துருது. என்ன? இப்படி என்னதான் இது கணக்கு? இந்த ஜாகர, சொப்பன, சுசுப்தியோட முடிஞ்சு போச்சான்னு கேட்டா, இல்லைங்க. உயிர்ப்புங்கிறது தான் துரியம்ங்கிற ஒரு அவஸ்தை இருக்குது. சரி அதோட முடிஞ்சு போச்சா? இல்ல. அதுக்கப்புறம் துரிய அதீதம்னு ஒரு அனுபவம் இருக்குது. இந்த 5 அவஸ்தையும் தாண்டி போனா தான், நம்ம மன அவங்கோசரம், மனம் கடந்த நிலை. அந்த மனம் கடந்த நிலையில தான் உண்மை ஞானம் தெளிய முடியும். "சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தோரேன்னு" சொல்றாங்க. அப்ப அவிங்க இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. சாதாரணமா இருக்கிற மாரி இருக்காங்க. அவங்க ஞானம் தெளிந்தவிங்க, பிரம்மஸ்வரூபமா இருக்காங்க, நடமாடும் பிரம்மமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் ஏகப்பட்ட இந்த செயல்கள உலகத்துல செய்யாம இருந்து செயல்படுறாங்க.
அப்ப அதெல்லாம் எப்படித்தான் அந்த நான்கிட்ட வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியறது இல்லைங்க. அவ்வளவு ஆழமா தெய்வீகத்தோட உண்மை, பேருண்மையா இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த சாதாரணமா இந்த பொய்ய நான கண்டுபிடிச்சுட்டா, அந்த மெய் நாண் இயல்பாகவே இருக்குதுங்க. அப்ப இந்த பொய் நாண பூரா கண்டுபிடிச்சு இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்குது. அப்போ நமக்கு இந்த நாணுக்கு என்னென்ன அவஸ்தைலாம் இருக்குன்னு, ஜாக்கிர, சொப்பன, சுளுத்தி, துரியம், துரியாதீதம் இதெல்லாம் இருக்குது. இந்த நானு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேல கொண்டு போறதுக்கு, இந்த அகங்காரமாகிய நாண, இந்த மனமாகிய நான்ல அடக்கணும். அப்புறம் இந்த மனமாகிய நாண கொண்டு ஜீவன்ங்கிற இடத்துல அடக்கணும். அப்புறம் ஜீவன்கிறத சரியா ஜாக்கிரதை உண்டாக்கி, அத மெய்யான ஈஸ்வரத்தன்மைய உணர வைக்கணும். இப்படித்தான் இந்த நானுக்கு ட்ரெய்னிங் குடுக்க சொல்லி சாமி சொல்றாரு. இதுக்கு தான் 6 ஆதார அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இப்படியெல்லாம் நம்ம எத்தனையோ விதங்கள்ல விதவிதமா விதவிதமா பார்க்குறோம். இது திருமூலத்த எடுத்தா ஆகம முறைப்படி இப்போ வேதங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வேதங்கள்லாம் நமக்கு தெரிவிப்பவை, உண்மை, செய்திகளை, உயர்ந்த செய்திகளை, ஞானத்திற்கான பாதையை தெரிவிப்பவை அப்படின்னு வருது. இப்போ சரி ஆகமம்னா என்ன? அந்த தெரிவித்ததை எல்லாம் வருவிப்பது. அது எப்படிங்கிறது நடைமுறைக்கு அனுபவப்படுத்தி பார்க்கறதுக்கு தான் ஆகமம் அப்படிங்கிறாங்க. அது சுருதிங்கிறாங்க. இது சுதி, அது சுருதி அப்படிங்கிறாங்க. அதையும் சுருதிங்கிறாங்க. அப்ப இது கீதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வெளிப்படையா ஆகமங்கள் ரீதியில அப்ப திருமூலர் வாதல் ஆகமம், அந்த ஆகமம், இந்த ஆகமம்னு நெறைய ஆகமங்கள் இருக்கு. அப்போ அந்த ஆகமத்த ரீதியில திருமூலர் திருமந்திரத்துல நமக்கு எல்லா பாட்டும் பாடி அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அப்ப அதுல இந்த பொய்யான நாணு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விளக்கம் குடுக்குறாரு. அந்த மெய்யான நாணு எப்படியெல்லாம் இருக்குன்னா, அதோட லட்சணம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்போ என்னதான் இருந்தாலும், இந்த சாதாரண வாழ்க்கையில இந்த பொய் நாண எப்படிங்க தவிர்க்கிறதுன்னு சொன்னா, சுத்தமான உள்ளமாகறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. சரி, அப்ப நம்மளுடைய நடவடிக்கை எப்படிதான் இருக்கணும்? நெறைய வகைகள்ல உலகியல் ஈடுபாடுங்கிறத மறக்கணுங்கிறார் சாமி. அப்பதான் அந்த பொய்யான நாணம் மறக்க முடியும். அதுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறார். இப்போ இன்னைக்கு நானு நேத்து பேசும்போது ஒரு இது சொன்னேன். ஒரு பெரிய கடல் இருக்குது. அந்த கடல்ல வந்து மிகப்பெரிய 2 மீன் இருக்குது அப்படின்ட்டு. அது இந்த இடத்துல வந்து இந்த 2 மீன் தான் கணக்கு. வேற மீன்லாம் கிடையாது. முதல்ல சொல்லும்போது குட்டி மீன் இருந்ததெல்லாம் நேத்து இதுல சொன்னேன். இன்னைக்கு இன்னொரு மீன் கணக்கு இருக்குது. அது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. அத இன்னைக்கு லேசா அத லைட்டா தான் சொல்லப் போறேன் இப்பவும். அது ரொம்ப ஆழமானது. அது வேணும்னா நேர்ல தான் சொல்ல முடியுங்கிற மாரி இருக்கும். அதனால ஓரளவுக்கு தான் அது சொல்லப் போறேன் இப்போ. தூண்டல் மாரி தான். தூண்டிக்கிறதுக்காக தான் சொல்றேன். எல்லாமே கம்மியா சொன்னீங்கன்னா எப்படி? அப்படின்னா என்ன பண்றது? இந்த பொய்யான நாண தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த ஒரு நாணுக்கு எல்லா நாண பத்தியும் சொல்ற கெப்பாசிட்டியும் கிடையாதுல்ல. அதனால ஏதோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கிரகிச்சுக்கோங்க. அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா அத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க சொல்லி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஒரு பெரிய கடல் இருக்குது. அந்த பெரிய கடல்ல அ ஒரு மிகப்பெரிய மீனு, 2 மீன் இருக்குது. ஆனா 2 மீன் இல்ல. 1 மீனு தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது எப்படி? பெரிய கடல் இருக்குதுங்க. இப்பத்தான் 2 மீன் இருக்குதுங்க. 2 மீன் ஆனா 1 மீன் தான். ஜீவன் சிவானந்த பரமஹம்சருக்கு என்று தனியாக ஒரு ஜீவன் இல்லை. ஜீவன் ஒன்றே உள்ளது. அப்படின்னு சாமி சொல்ற மாரியே தான் இதுலயும் வருது. அப்ப இது என்னதான் அது? அந்த 2 மீன்னா அது என்னது? அது 1 மீன் தான் அப்படின்னு சொல்றது என்னது? அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தாச்சுன்னா, நம்ம சூரியகலை, சந்திரகலை அப்படிங்கிறது 2 மீனு நமக்கு தெரியுது. இந்த பிரபஞ்சத்துலங்கிறது கடலு அப்படின்னு வச்சுட்டோம்னா, அது சூரிய மீன், சந்திர மீன்னு அத வச்சுக்கலாம். இந்த ஸ்ரீரங்கம்னு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இடம். நல்ல ஃபேமஸா கோயில் சிதம்பரம் தான் அப்படின்னு சைவ சித்தாந்திகளுக்கு கோயில் என்றால் தில்லை கோயில் தான். தில்லை சிதம்பரம் தான் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இவங்க திருவரங்கம் தான் முக்கியமானது வைஷ்ணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அ திருவெள்ளரைன்னு அத பழைய ஸ்ரீரங்கத்திலேயே திருவெள்ளரைன்னு ஒரு ஊர். திருவெள்ளரைன்னு ஒரு கோவில் இருக்குது.
அங்க நெறைய அர்ச்சகர்கள்லாம் இருப்பாங்க. கோயிலும் நெறையா இருக்கும். பூஜை புனஸ்காரம் நடக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா, அதிகம் அங்க கூட்டமே இருக்காது. அங்க வந்து தங்க மீனு, வெள்ளி மீன் எல்லாம் வந்து பெரிய ஒரு மாடிப்படி மாரி இருக்கும். அதுல ஒரு சைடுல ஏரி, அப்புறம் மேல தங்க பல்லிம்பாங்க. அப்புறம் மீனும்பாங்க. இதெல்லாம் மேல ஏறி தங்க மீனு, தங்க பல்லி அப்படின்னு சொல்லி, வெள்ளி மீனு அப்படிலாம் மேல ஒட்ட வச்சிருக்கோம். அந்த மரப்படிக்கட்டுல ஏறுவோம். ஏறி மேல போய் உச்சியில அத பார்ப்போம். மேல வச்சிருக்கிறாங்க. அத பார்த்துட்டு அப்புறம் கீழ அதே அடுத்த வழியில அப்படியே கீழ இறங்கி வருவோம். அது பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம மேல பிராணன மேல கொண்டு போயி, அந்த உண்மையான நிலைய அந்த பல்லிங்கிற வார்த்தை திருமூலர் திருமந்திரத்திலயும் சொல்றாரு. சரிங்களா? அந்த மாரி அ நம்ம மேல ஏறி அத போய் அந்த தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கீழ இறங்குறோம். இதெல்லாம் வந்து இந்த சூரிய சந்திரன பத்தி குறிக்கக்கூடியது. இந்த மிகப்பெரியது அப்படின்னு சொன்னாலே, இந்த சூரியகள, சந்திரகள தான் மொத்த உலகமே. இந்த சீதம் உஷ்ணத்துக்குள்ள தான் மொத்த உலகத்தோட சரித்திரமே அடங்கி இருக்குது. அப்படிங்கிறனால தான் பெரிய கடலு, அதுல 2 மீனு. அந்த 2 மீனுல ஒரே மீனு தான். அதாவது குறைஞ்ச ஒளின்னு சொன்னாலும், நிறைஞ்ச ஒளின்னு சொன்னாலும், அந்த ஒளியோட அதிர்வுக்கு தகுந்த மாரி தான் குறைஞ்சது, கூடுனதுன்னு சொல்றோம். அப்புறம் 2ம் ஒண்ணு தானே! இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாரி எல்லாமே எங்கேருந்து வருது? நெற்றிக்கண்ல இருந்து தான் வருது. ஜீவன்ல இருந்து தான் வருது. இல்லையா? அந்த அடிப்படையில அத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒளியும் அங்க இருந்தா வருது. நாதமும் அங்க இருந்தா வருது. சுவாசமா, வாசியா வருது. அப்ப எல்லாமே ஒரு இடத்துல இருந்து தான் வருது. இல்லைங்களா? அப்ப அந்த ஒண்ணு தான் இருக்குது. அப்ப அதனால ஒரு பெரிய கடல்ல, அந்த கடல்ல 2 பெரிய மீன் இருக்குது. அந்த மீனுங்கிறது ஒரே மீன் தான் இருக்குது. அப்ப என்னன்னு நீங்க புரிய முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இத வந்து சரியா பார்த்தா, நம்ம நெற்றிக்கண்ல தான் சாமி ஊதணும்னு சொல்றாரு. நமக்கு விழிப்புணர்வு வர்றாப்புல தான் அங்க தான் வருது. அப்ப துரிய அனுபவம் கிடைக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா உங்க புரியிற கெப்பாசிட்டி சரியா, அதாவது உண்மையான நான புரிஞ்சுக்கிறக்க கெப்பாசிட்டி அங்க தான் வருது. அதுக்கு தான் துரிய அனுபவம். சாந்தியில இருப்பீங்க, சமாதானத்துல இருப்பீங்க, அமைதியில இருப்பீங்க. பெரிய பெரிய சிக்கலான பிரச்சனைக்கெல்லாம் போமாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்கள தடுத்து நிறுத்திக்குவீங்க. உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை வெளியில எங்கேயாவது ஒண்ணு வருதுன்னு வைங்க. அப்புறம் நான் பார்ப்பேன். எதுக்கு நம்ம தான் சித்த வித்தியார்த்தி ஆயிட்டோமே! நம்மள நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். கோவம் வர மாரி தான் இந்த ஆள் பேசுறாரு. சரி நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். நான் வித்தியார்த்தி. நம்ம பேசாம இருந்துக்கலாம். அப்படின்னு நான் இருந்துக்கிறேன்னா, இது செயற்கையா கட்டுப்படுத்துவது. இது நல்ல குணம் தான். ஆனா செயற்கையா. இது துரியம்ங்கிற அனுபவம் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா, நீங்க செயற்கையா கட்டுப்படுத்த வேண்டியதில்ல. சாமி சொல்றார்ல, "அடிப்பதற்கு கைகள் இல்லாதவர் நம்முடன் வரட்டும்." அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாரி அது ஒரு நிலைமையா இருக்கும். அப்போ நமக்கு தன்னாலேயே அந்த அமைதிங்கிறது இயல்பா இருக்கும் நம்மகிட்ட. எந்த வம்பு தும்புக்கும் போறதில்ல. ரொம்ப அமைதிய பேணுவோம். சாது மாரி இருப்போம். அப்புறம் அறிவு, தெளிவு நல்லா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்திலே வந்து வாய்க்கும். இதுதான் துரிய நிலையோட அனுபவம். அப்ப "துரிய மலை மேலுளதோர் சோதி வளநாடுங்கிறாங்க." இந்த துரியத்துல தான் மேல போக போக இந்த வெளிச்சம், வெள்ள வெளிச்சம், ஊதா கலர் வெளிச்சம், இந்த மாரி பல வகையான வெளிச்சங்கள்லாம் தெரியறது. அதுக்கு தகுந்த மாரி அதுல கண்ணு தெரியறது. இந்த மாரி எத்தனையோ மாற்றங்கள்லாம் அதுல வரும். அப்போ முகுளம் சுத்துறது, வைக்கிறது இந்த மாரி ஏகப்பட்டது இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது உள்ள வந்து அந்த பீனியல் கிளாண்ட் வேலை செய்றது, அமிர்தம் சாப்பிடுறது, இது எல்லாமே இருக்கு. இது எல்லா நிலைமையும் நம்மளுக்கு அனுபவமாகும். படிப்படியா அனுபவம் ஆகும். அப்போ துரியத்துல வரும்போது, அ இவரு தத்துவராயர் முதலிய மகான்கள் உருதுரியம் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள்ன்னு வள்ளல் பெருமானவர் சொல்றாரு. அப்போ அந்த மாரி அதுல சிவதுரியம் இருக்கு, பரதுரியம் இருக்கு, துரிய துரியம் இருக்குது. ஏன்னா, இது மாரி சக்திகலை, சிவகலை, ஞானகலை அப்படின்னு அதுக்கெல்லாம் இத்தன இத்தன கலைகள் இருக்கு. சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலைன்னு இருக்கு. இப்ப சாதாரணமா 3 மண்டலத்தின் முக்கிய தூணின் அப்படின்னு சொன்னா, இந்த 3 மண்டலம் என்னது? ஒண்ணு அக்னி மண்டலம். அப்புறம் என்னது? சூரிய மண்டலம். அப்புறம் என்னது? சந்திர மண்டலம்ன்னு இந்த 3 மண்டலத்தில எது முட்டி இருக்குது? இந்த தூணா இருக்கிறது நம்ம முதுகுத்தண்டு தான். அப்புறம் அப்போ முதுகுத்தண்டு முட்டி இருக்கிறனால, அதுல இந்த உணர்வு கீழ இருந்து நமக்கு மேல் நோக்கி சென்று சேருகிறது. அப்படி சேர சேர மேல எந்த அளவுக்கு போய் சக்தி சேருகிறதோ, அந்த அளவுக்கு நம்ம தன்மையில மாற்றம் உண்டாகுது. அதாவது அ கிருஷ்ணா ரசாயனம், அனுபூதி ரசாயனம் அப்படிங்கிற மாரி நெறைய நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனேன்னு பாடுவார். அப்ப கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வேதியர், அந்தணர. அந்தணன் ஆவதும் காட்டின்னு
அவையார் சொல்றார். அந்த மாரி எல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க்கும் நமக்குள்ள நடக்கும். இவ்வளவுதான் இல்ல. அப்போ அதெல்லாம் நடக்கிறதுனால தான் மூளையில ஒரு நிமிஷத்துக்கோ, ஒரு நொடிக்கோ 2000 கோடி கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குதும்பாங்க. அப்ப பார்த்துக்கங்க எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குது. அப்புறம் நீங்க ஒரு ஆன்மீகத்துல படிப்படியா மேல வரும்போது, மெய் நான் உணரும் வழியில இத்தனை மாற்றங்கள நீங்க உள்ள அனுபவிக்கிறீங்க. இதெல்லாம் சுருக்கமா கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறனால தான் இத சொல்றேன் நானு இங்க. அப்போ ஒண்ணுமே ஏதோ கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்குது. ஏதோ பயிற்சி பண்ண சொல்றீங்க, பண்றேன்னு நெனச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். அப்போ இப்படியெல்லாம் கூட அது ஆகும்போது, அந்த குருதுரியம், சிவதுரியம்ன்னு வரும்போதெல்லாம், உங்களால துல்லியமா சில விஷயங்கள கணிக்க முடியும். சரியா உங்களுக்கு உள்ள இருந்து அது உணர்த்தி காட்டும். அப்ப தன்னுணர்வுங்கிறது அதுதான். சரியா உணர்றதுங்கிறது. புரியாத விஷயங்கள்லாம் புரியும். தத்துவங்கள்லாம் அழகா உங்களுக்கு தரிசனமாகும். அந்த தத்துவ தரிசின்னு சொல்லுவாங்க. அப்ப ரிஷிகள்லாம் தத்துவ தரிசிகள்பாங்க. அந்த மாரி நீங்க ரிஷி முனிவர் மாரி, உங்களுக்கு எல்லா பேருண்மையோட ரகசியமும் அழகா உள்ள இருந்தே உணர்த்தப்படும். சரி பயிற்சி இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு தெரியலையே! அப்படின்னு திகைக்க வேண்டியதில்ல. அதுவே உள்ள இருந்து உணர்த்தும். உணர்வுள்ள உணர்த்தும். அப்போ நம்ம இயற்கைக்கு புரிஞ்சு ஒத்துழைப்பு குடுத்தா போதுங்கிறது தான். பொதுவா சொல்லுவாங்க சினிமா படத்துல, "நீ ஒண்ணும் பெரிய ஆணிய புடுங்க வேண்டாம்." அ அப்படிம்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல. இயல்பா இருக்கிற மாரி இருக்கலாம். ஆனா, உள்ளிருந்து இந்த இயற்கை உணர்வு சரியா உங்களுக்கு வழிகாட்டும். அத சரியா கவனிச்சுட்டே இருக்கணும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. முதலாளி இப்ப நமக்கு என்ன சொல்லுவாரு அப்படின்னு கவனிக்கிற மாரி. நீ சாதாரணமா உள்ளருந்து சாதாரண மனசு ஏதேதோ ஆசைப்படுறத நெனச்சுட்டு, நீங்க அது உள்ளருந்து வர்ற குரல்ன்னு நெனச்சிடாதீங்க. அந்த குரல கண்டுபிடிக்கிறதுக்கு, இதுதான் உள்ளுணர்வு குரல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, பரமஹம்ச யோகானந்தருக்கே 30 வருஷம் ஆச்சுங்கிறாரு. அப்போ அது மென்மையா, லேசா தான் சொல்லும். அதுக்கு மேல சொல்லாது. நீங்க அந்த குரல வக வைக்கலன்னா, நீங்க அது வேணா பண்ணி பாருங்க அனுபவத்துல. அந்த குரல் சொல்லும். "நீங்க லெஃப்ட்ல போ" அப்படிங்கும். அப்புறம் நம்ம அறிவுபூர்வமா, "இல்லையே, அனுபவத்துல ரைட்ல போய் தான் பழக்கம். நீங்க லெஃப்ட்ல போனா அங்க முட்டிட்டு தான் இருக்கும். போ முடியாதே" அப்படின்னு நம்ம அறிவுபூர்வமா கணக்கு போடுவோம். ஆனா, அன்னைக்கு லெஃப்ட்ல போனா தான் அந்த கதை ஆகும். ரைட்ல போனா முட்டிட்டு தான் நிப்போம். அப்புறம் அதுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. அப்போ உள்ளிருந்து தான் அது நமக்கு வழிகாட்டுது. இப்படி சரியா உள்ளிருந்து காட்டக்கூடியத நீங்க அனுபவத்துல அந்த குரல் அது சொன்னா அப்பீலே இருக்காது. அந்த அளவுக்கு துல்லியமா சொல்லும். அப்புறம் அத நம்ம புரிஞ்சு அதுகிட்ட பேசி பழகி, அது இன்ன குரலு தான், இன்னதுதான் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, அது நமக்கு யோகத்திலேயே உள்ள இருந்தே வழிகாட்டுது. இப்போ நல்ல கதி வருது. நல்ல பிராணம் நல்லா ஓடுது. நல்ல புருவ மத்தியில இங்க பாரு உணர்வு நல்லா இருக்குது. இன்னைக்கு ஏகாதசி வளர்பிறை திதியாட்டு இருக்குது. இன்னைக்கு நல்லா அற்புதமா இருக்குது. பாரு இன்னைக்கு கண்ணு அழகா உள்ள சுக்கி, மேல இயற்கையிலே போகுது. இந்த மூச்சும் பிராணனும் நல்லா சுகமா ஆனந்தமா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப நேரம் பயிற்சி பண்ணலாம். நீ பண்றதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு குடு. அப்படின்னு உடம்புல வைப்ரேஷனு எல்லாமே காமிக்கும். காந்த சக்தி, உணர்வு, ஆனந்தம் எல்லாம் காமிக்கும். அப்ப காமிக்கும்போது நம்ம புடிச்சுக்கணும். புடிச்சுட்டு பண்ணணும். ஒத்துழைப்பு குடுக்கணும். அப்படி ஒத்துழைப்பு குடுத்தோம்னா, அன்னைக்கு மிகச்சிறந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே உங்க மனசுகிட்ட நீங்க உண்மையா இருக்கணும். அப்போ பொய்யான நான வேல்யூ பண்ணாம, மெய்யான நான வேல்யூ பண்ணோம்னா, மெய்யான நான கொஞ்சம் கொஞ்சமா உணரலாம். அப்போ அப்ப சிவதுரியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துரிய துரியம் அப்படிங்கிறாங்க. ஒண்ணொண்ணுலயும் இப்படி மேலான அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் அ உங்களுக்கு துரியம்ங்கிறது என்னன்னா, அந்த அறிவுக்குள்ள ஆழமா உணர்வுல தெளிவடைகிறதுன்னு அர்த்தம். அதான். அப்ப அந்த குருதுரியம்லாம் வந்தாச்சுன்னா, ஏதாவது செய்யுள், பாடலு அதலோட உள்ள அர்த்தம்லாம் கேட்டீங்கன்னா, அது அழகா கிளாரிட்டியா உங்களுக்கு விளக்கம் வந்துரும். சுத்தமா வந்துரும். அதான் தியானம் பண்ணி, இப்போ சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்ன்னு பாரதியார் சொன்னாரு. எதை குறித்து தியானம் செய்கிறீர்களோ, அந்த உண்மை உங்களுக்கு தெரியும். அதான் சம்யமான்றாங்க. தாரணை, தியானம், சமாதி 3யும் ஒண்ணா சேர்த்து பண்ணா, எந்த பொருள குறித்த அறிவு வேணுமோ, அத பத்தின அறிவு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அப்படிதான் சொன்னாங்க. அந்த மாரி இந்த தூய அறிவை நோக்கிய பயணம் தான் இது. அப்போ அதுல தான் நீங்க தெளிவடையறீங்க. அப்ப "தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ" அப்படிங்கிற மாரி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் மாரி, உள்ள இருக்கிற தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம்ன்னு, சீவன் தெளிவடையும். மனசு அமைதியாக அமைதியாக, அகங்காரம் மனதுல ஒடுங்க ஒடுங்க, ஜீவனுக்கு அந்த தன்னை அறியக்கூடிய அந்த தனித்தன்மை, தன்னுணர்வு மேலோங்கும். அப்ப நம்ம சக்தி நம்மள்ல அடங்க அடங்க, இந்த நம்ம தெளிவு மெய் நான் உணர்றதுக்கு அதுதான் நல்ல வாய்ப்பா இருக்கு. சரிங்களா?
இப்போ அந்த அளவுல நம்ம ஓரளவுக்கு இன்னைக்கு நேரமும் கொஞ்சம் நெறைய குடுத்துருக்கிறாரு. அதனால இன்னைக்கு இத ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த பொய் நாணம் வந்து இன்னும் எப்படியெல்லாம் ஆக்டிங் காட்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அ இருந்தாலும் ரொம்ப நேரம் அத சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறனால, அந்த பொய் நாணம் கொஞ்சம் இப்போதைக்கு விட்டு, அந்த நேத்தையோட தொடர்ச்சி மாரி சொல்றேன். நேத்து எதுல விட்டோம் அப்படின்னா, "மனம் அலை பாய்கிறது. அகங்காரம் பலம் வாய்ந்தது. அதாவது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதுக்கெல்லாம் முயற்சி தேவை ஞான நிலை. ஒரு கட்டத்துல அடைய வேண்டும் என்ற எண்ணமே தடையாகிறது. முயற்சி சப்டில் ஈகோ ஆக மாறுகிறது. அதனால முயற்சி அவசியம். ஆனால் இறுதியில் முயற்சியையும் விட வேண்டும். அதான் நேத்து சொன்னேன். முக்தி மோட்சத்து மேல இருக்கிற அந்த பற்று பிடிப்பு கூட விட்டுவிட வேண்டும் அப்படின்னு. தேடுவதை நிறுத்தினால் தேடுவது கிடைக்கும் அப்படின்னு மாரி. வேணும் வேணும் என்கிற வேட்கையை விட்டபின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே அப்படிங்கிற கருத்தை இங்க நமக்கு சிவவாக்கியப்பாட்டுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால புத்தர் நடுவழி சொல்கிறார். அலட்சியம் வேண்டாம். ஆனால் பிடிவாத சாதனை வேண்டாம். அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னா அவங்க ஒரு அஷ்டாங்க வழிய சரியான தொழிலை தேர்ந்தெடு, சரியான சிந்தனை செய் அப்படின்னு 8 சரியானது. அதுதான் அஷ்டாங்க மார்க்கம்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் நான் விடுதலை அடைய வேண்டும் என்ற பிடிப்பு இல்லை. முயற்சி தெளிவு பெற உதவும். ஆனால் நான் பெற வேண்டும் என்ற ஆசை அணைய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படிதான் நம்ம அத புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் மன அ அழுத்தம் வந்து முயற்சியில ஏற்படுது. ரொம்ப ஐய்யயோ! நான் இன்னும் அடையலையே! எப்பதான் எனக்கு கிடைக்குமோ? எல்லாரும் போயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. இத்தன மகானும் கிடைச்சிருக்குது. எனக்கு மட்டும் கிடைக்கலையே! அப்படி. இப்போ "வினையேன் அழுதால் உனைப் பெறலாமே" அப்படின்னு அ மாணிக்கவாசகரும் சொல்றாரு. "அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் இச்சை செல்லுமா?" அப்படின்னு வள்ளலாரும் சொல்றாரு. "பணக்கார பெண்மணிகள் வைரத்தோட்டுக்காக விடும் கண்ணீரை இறைவனை பெறுவதற்காக நீ ஒரே உணர்வோடு இருந்தால் 3 நாளில் இறைவனை தரிசனம் செய்யலான்னு" ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நமக்கு சொல்றாரு. அந்த மாரி அந்த தேடல், அந்த உண்மையான புலம்பல் வந்து தாயுமான சுவாமிகளும் நெறைய புலம்புறாரு. பட்டினத்தாரும் புலம்புறாரு. வள்ளலாரும் புலம்புறாரு. இந்த புலம்பல் மெய்ஞான புலம்பல் மாரி புலம்பல் இருக்கு. அதெல்லாம் இருந்து தான் எத்தனையோ சித்தர்லாம் இருக்கிறீங்களே, என்னெல்லாமோ சாதனை பண்ணியிருக்கீங்களே, என் கண்ணு முன்னால ஒரு கணம் வந்து என்னோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் குடுக்கலாம்ல, அப்படின்னு தாயுமான சுவாமி எல்லாம் கேட்டுக்கிறாரு. அப்படியெல்லாம் கூட புலம்பல் இருக்குது. இல்லைங்களா? அதனால விழிப்புணர்வுங்கிற ஒரு முயற்சியோட நம்ம இருக்கணும். அப்ப எது உண்மைங்கிறதுல அமைதியா கவனம் வைக்கணும். இது நமக்கு தெளிவை உருவாக்கும். நீங்க அமைதிய அடையறக்கு முயற்சி பண்ணா, அந்த அமைதியே ஒரு லட்சியம், இலக்காகிறது. அதனால முயற்சி இல்லாமல் வெறுமனே கவனிக்கிறது. சும்மா கவனிக்கிறதுன்னா, எதையாவது ஒரு கருத்த வச்சு கவனிக்காம, இயல்பா கவனிக்கிறதுன்னு சொன்னாங்க. அதாவது அதுல வந்து ஏதாவது சாயம் பூசாம, சாதாரணமா இருந்து, அதாவது ராகத்வேஷம் கலக்காம, ஏற்கனவே இருக்கிற ஞாபக பதிவை அதில் ஏற்றி பார்க்காமல், சும்மா பார்க்கறது அப்படின்னு சாதாரணமா அதுதான் சாட்சி பார்வை. சரியான சாட்சி பார்வை. இதுல வந்து ஆரம்பத்துல முயற்சி அவசியம். அதுக்கப்புறம் இறுதியில முயற்சிங்கிற இட் செல்ஃப் அப்படிங்கிறது அகங்காரம்ங்கிறது தளரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உதாரணம் அ படகு தேவை கடந்து போவதற்கு. ஆனால் கரையை கடந்த பின் படகை சுமக்க வேண்டாம் அப்படின்னு கருத்து. அதனால அந்த இயல்பு அது அடைய வேண்டியது அல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. அதாவது மறந்ததை நினைவு கூறுவது போல அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே பிரம்மமா தான் இருக்கிறோம். அது நம்ம கருத்துல இருந்து போயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல கூட லேசா கூட இன்னொன்னு சொல்லலாம். இப்போ "இது என்ன இப்படி சொல்றீங்களே?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது ஒரு வகைக்கு சரிதான். இப்போ நீங்க ஏற்கனவே பிரம்மமா தான் இருக்கிறீங்க. ஆனா பிரம்மமா இருக்கிறேங்கிறது உங்களுடைய சரியான உணர்வுக்கு தட்டுப்படாம இருக்குது. அதனால தான் அத நீங்க உணர்ந்துக்கோங்க. நித்திய, அநித்திய வஸ்து பண்ணி, இன்னதுதான் பிரம்மம்னு உணருங்க. அப்படிதான் சாமி சொல்றாரு. அப்போ, சரியா நீங்க உணரும்போது, நான் பிரம்மம் அப்படிங்கிறது தன்னுணர்வை பெறுவீர்கள். அப்படிதான் சொல்றாரு. அப்ப புதுசா பெற வேண்டியதா? புதுசா நான்கிறத உருவாக்குறதான்னா, இல்ல, இல்ல. அது உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிறது தான். ஏற்கனவே இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லாத ஒண்ண ஆக்கவோ, அழிக்கவோ முடியாது ஒரு சக்தி அப்படிம்பாங்க. அதனால ஏற்கனவே இருக்கிறது தான். அப்ப நீங்க ஆவதும் பரத்துள்ளே, அழிவதும் பரத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை, இல்லை, இல்லையே! நீயும் அப்பரத்துள்ளே,
நானும் அப்பறத்துள்ளேன்னு சிவவாக்கியர் சொல்றாரு. அப்போ நான் உதாரணத்துக்கு சாதாரணமா இறந்து போறேன்னே வச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு மறுபடியும் பிறவி இருக்கான்னா, இந்த பூமியில புழு எத்தனையோ புழுவெல்லாம் உற்பத்தியாகி வருதுல்ல. அப்புறம் அதுக்கு மோட்சத்துக்கு அது என்ன பண்ணும்? அப்புறம் மறுபடியும் அதுக்கு மோட்சம் கிடைக்காமயே போகுது அப்படின்னா, காலுக்கடியில் நெளியும் அற்ப புழுவுக்கும் உனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நீ உன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து கொள்ளாவிட்டால் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுறார். அப்போ இந்த தெளிவுங்கிற தன்னுணர்வு வர்றது நீங்க பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறீங்க. மத்தபடி தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. அவ்வளவுதான். அப்போ பிறக்காத என்னை பிறந்தவன் என நினைக்கிறார்கள் அறிவிலிகள்னு கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ ஓசோ பூமிக்கு விஜயம் செய்த காலம் வரவும் இல்லை போகவும் இல்லை போக்கும் வரவும் புணரவும் இல்லா புண்ணியனே இப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்போ ஆத்மா அழியாதது அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நித்தியத்துவம் தான் ஜீவனுக்கு இருக்குது, அழிகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த அறியாமை துக்கத்துல கஷ்டப்படுறீங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு சுதந்திரம் வேண்டியது இருக்கு. அப்ப தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஆன்ம சுதந்திரம் அப்படின்னு வள்ளலார் குறிப்பிடுறாரு. அப்ப நம்ம அந்த சுதந்திரங்கிறத விட்டுட்டோம். சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு திலகர் சொன்ன மாரி, நம்ம அத விட்டுட்டோம். என்ன? அத மறுபடியும் பெறணும். அதான் நம்ம சொர்க்கத்தை இழந்துட்டோம். அதனால அந்த இழந்த சொர்க்கத்தை மீண்டும் பெறுதல் அப்படிங்கிற மாரி தான். சரிங்களா? அப்படினால அந்த தனித்தன்மை வந்துவிட்டா, நீங்க மகாராஜாவாக ஆனந்தமா என்றென்றைக்கும் ஆனந்த மத்தர்களாக இருக்கலாம். அப்படிதான் சிவானந்த வம்சர் நமக்கு குறிப்பிடுறாரு. அப்ப அந்த தன்மையை நம்ம விட்டுட்டோம். ஏதோ ஒரு மயக்கத்துல, இதுல நமக்கு மறந்து போச்சு. அப்படின்னு ஒரு மறதி வியாதி மறந்து போச்சு. அப்படிங்கிற மாரி, நம்ம தன்னுணர்வை ஏதோ ஒரு வகையில, எந்தோ இயற்கையில ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போச்சு. இது மறுபடியும் நினைவு கொண்டு வருவதற்கு இந்த மனித பிறவி அமைஞ்சிருக்குது. இதுலயும் சப்தம் தோற்றம் நசித்தால் நாம் மனிதராகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கே மோட்சம் உண்டு. அதுதான் விடுதலைங்கிறாரு. அது எதிலிருந்து விடுதலை? காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இது மாரி 8 விதமான கெட்ட குணங்களையும் யார் ஒருவர் வேறொருவரை நாசம் செய்கிறாரோ, அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம். அப்ப பற்றுக்களிலிருந்து விடுதலை. எல்லாவற்றையும் விட்டு விட்டதால் வந்த நிலைமை இது. அப்படின்னு வள்ளலார் சொல்ற மாரி, அந்த மோட்சம் விடுதலை என்றால், இந்த பற்றுக்கோட்டிலிருந்து விடுதலை. அப்ப யாருக்கு விடுதலை? அப்படின்னா, ஜீவன் யாராவது கட்டியிருக்கிறாரான்னு சாமி கேட்கிறாரு. நிர்பந்தன், நிர்முக்தன். அப்போ அவன் நிராகார, நிர்குண பரபிரம்மம்னு சொல்ற மாரி இருக்கிற நிலைமை அது. அதனால அந்த ஜீவன் பந்தப்பட்டவன் அல்லன்னு சொல்றாரு. அப்போ மனதே பந்தத்திற்கும் மோட்சத்துக்கும் காரணம்னா, மனதுங்கிற உணர்வால நம்ம பற்றி பிடித்திருக்கிறோம். அது அகங்காரங்கிற உணர்வு அது மறுபடியும் இது இழுத்து இழுத்து மறுபடியும் அதே வேலையில போயிட்டு இருக்கறனால, நம்ம அறியாமை நீங்க மாட்டேங்குது. அதனால தான் நான் என்பதையும், உலகம் என்பதையும் மறக்க பிடித்தல், மறிக்க பிடித்தல்னு சாமி நமக்கு சொல்றாரு. இப்படிதான் நாம உள்ளது உள்ளபடி அந்த உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப நமக்கு தன்னுணர்வுங்கிறது உண்மையாக தெரிந்துவிடும். அப்பொழுது நாம் தான் அது. நீ தேடுகிற பொருள் நீயே தான். அப்படின்னு சொன்ன மாரி தெரிஞ்சு போகுது. அப்போ தத்தாத்திரேய மகரிஷிகிட்ட பரசுராமர் போய் கேட்கிறாரு. அந்த வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆமா, நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நீ தான் குருன்னு பார்வதி பரமேஸ்வரர் என்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க உன்னைய. அப்போ நான் சிஷ்யர்கள்லாம் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா என் சிஷ்யர்ன்னு சொல்லிக்கிறாங்க. நீயாவது நான் சொல்றத கேளு. நீ தேடுகிற பொருள் நீதான் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, அதுதான் அது. நீ தான் அது. நீயே அது. தத்துவமசி அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம தேடுகிற பொருள் நம்ம தான். ஆனா நம்மள விட்டு நம்ம வேற எதெல்லாமோ நான் நெனச்சுட்டு அதுல போயிட்டுருக்கிறோம். அதத்தான் சாமி விட்டுறணும் அப்படிங்கிறார். அப்ப நித்திய அனித்திய வஸ்துவ பண்ணா தான் விட முடியும். விட்டா தான் நம்முடைய உண்மையான தன்மை, அசையாத தன்மை. அதான் அச்சரம்னு சொன்னோம் இல்லையா? அதான் தன்மை. அப்ப அந்த அச்சர நம்ம தான் நம்மோட தன்மை. அத விட்டுட்டு சர அ ம சரமா, சரஞ்சரமா அசைஞ்சு சலனப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த சலனம் நிச்சல தத்துவத்தை நிர்விகல்ப சமாதின்னு வருது. இந்த சலனத்த நிறுத்துறதுக்கு தான் இந்த நித்திய அனித்திய வஸ்து வேகம், மாயையை நிறுத்துறதுக்கு தான் ரூட்டு. அப்படின்னு அப்போ மெய் நான் உணர முடியும். அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றாரு. இதே தான் இங்க இப்ப நமக்கு ஓடிட்டு இருக்குது. நடுவுல கொஞ்சம் இதையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் போறதுக்குள்ளயே கொஞ்சம் இந்த விளக்கத்தையும் கொஞ்சம் சொல்லியாச்சு. இப்போ இப்போ பாருங்க, மறந்ததை நினைவு கூறுவது போல முயற்சி மறதியை அகற்ற உதவும். ஆனால் நினைவாக மாறியவுடன் முயற்சி தேவையில்லை. தன்னுணர்வு வந்துருச்சு. இப்போ கடைசி சப்டில் கேள்வி எழும். முயற்சி இல்லாத நிலை சோம்பேறித்தனமா? அல்லது முயற்சி தளர்வும், விழிப்புணர்வும்
ஒன்றாக இருக்க முடியுமா? அப்படின்னு இது ஒரு கேள்வி மாரி வருது. அப்போ முயற்சி இல்லாத நிலை சோம்பேறித்தனமா? அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில எ சோம்பேறித்தனம், அலட்சியம், தெளிவில்லாமை, மனச்சோர்வு, பொறுப்பு தவிர்த்தல் இது தாமசிக நிலை. முயற்சி தளர்வு. ஆனால் உள்ளுணர்வு தெளிவு. அடைய வேண்டும் என்ற மன அழுத்தம் இல்லை. இதுதான் சிறப்பு. இந்த லாஸ்ட்ல சொன்னேன் பார்த்தீங்களா? முயற்சி தளர்வா இருக்கிறது. எல்லாம் அவன் செயலுங்க மாரி இயல்புக்கு விட்டு குடுக்கறது. எந்த கருத்தும் விருப்பு, வெறுப்பு எதுவும் இல்லாம சும்மா வெறுமனே பார்க்கறது. சாட்சி மாத்திரமா இருக்கிறது. அப்ப அது உள்ளுணர்வுல தெளிவடையறதுக்கு அது உதவும். அப்ப அடையணுங்கிற ஒரு மன அழுத்தமும் இல்லாம இருக்கிற நிலைமை. அதுதான் இயல்பான நிலை. அந்த நிலையிலிருந்து தான் மெய் நான் உணர்வதற்கான அடிப்படை அப்படின்னு. இது வந்து இயல்பான செயலா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பதறிட்டு இருக்கக்கூடாது. அதான் பதறாத காரியம் சிதறாது. நிதானம் பிரதானம்னு சொல்றது. இப்படி இந்த விழிப்புணர்வு நிலை. இது 2ம் ஒரே மாரி. ஆனா உள்ளமைப்புல வேறுபாடு. அத்வைதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரம்பத்துல சாதனை அவசியம். ஆனால் ஞானம் நிலை பெற்ற பின் நான் செய்கிறேன் என்ற கர்த்தா உணர்வு தளர்கிறது. செயல் நடக்கிறது. ஆனா முயற்சி போல தெரியாது. ஜீவன் முக்தர் சோம்பேறி அல்ல. ஆனால் அவர் உள்ளே முயற்சி இல்லாதவர். புத்த பார்வையில புத்தர் சம்மா வாயாமம் சரியான முயற்சி என்று கூறுகிறார். அதாவது அதிகப்படியான தன்னை தள்ளுதல் அல்ல, அலட்சியம் அல்ல, மத்திய மார்க்கம். முயற்சி பிளஸ் தளர்வு சமநிலை. முயற்சி தளர்வும் விழிப்புணர்வும் ஒன்றாக இருக்க முடியுமா? ஆம். ஆனால் அது மன அழுத்தம் இல்லாத கவனம் அப்படின்னு ரொம்ப தெளிவா புத்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறீர்கள். அதை பார்க்க முயற்சி செய்ய வேண்டுமா? இல்லை. ஆனால் கவனம் இருக்கிறது. அதுபோல விழிப்புணர்வு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அழுத்தம் இல்லை. இது எச்சரிக்கையான அமைதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் முயற்சி செய்யும்போது ஒரு எதிர்கால இலக்கு இருக்கிறதா? நான் அடைய வேண்டும் என்ற அழுத்தம் இருக்கிறதா? அது இருந்தால் அகங்கார முயற்சிங்கிறாங்க. அது இல்லாமல் கவனம் இயல்பாக இருக்கிறதா? தெளிவு தானாக வெளிப்படுகிறதா? அது இருந்தால் விழிப்புணர்வு தளர்வு அப்படிங்கிறாங்க. இதுதான் துல்லிய முடிவு. முயற்சி இல்லாமை சோம்பேறித்தனம் அல்ல. விழிப்புணர்வு இல்லாத தளர்வு சோம்பேறித்தனம். விழிப்புணர்வுடன் தளர்வு ஞான நிலை. இதுதான் கடைசி நுணுக்கம். உண்மையான தளர்வு. உடல் இயங்கும், மனம் சிந்திக்கும், உலகம் நடக்கும். ஆனால் உள்ளே எதையும் பிடிக்காத அமைதி. இதான் சும்மா இருக்கிற நிலைமை. இப்போது இறுதி சப்டில் கேள்வி மட்டும். அந்த இயல்பான விழிப்புணர்வு எப்போதும் இருந்ததா? அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அத்வைத பார்வையில எப்போதும் இருந்தது. ஏன்? விழிப்பு இல்லாமல் எந்த அனுபவமும் நடக்காது. கனவு, விழிப்பு, தூக்கம் 3க்கும் பின்னணி ஒன்றே. அந்த பின்னணி என்னது? சுயம் பிரகாச சித்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுயம் பிரகாச சித்து தான் சத்து சித்து ஆனந்தமாகிய சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. அது மறையவில்லை. அதை உணராததுதான் மாயையா? அத்வைதம் அதுக்கு விளக்கம் சொல்லுது. மாயை என்பது தவறான அடையாளம். உதாரணம், கயிறு இருக்கிறது. அதை பாம்பு என்று தவறாக பார்க்கிறோம். கயிறு மறைந்ததா? இல்லை. தவறான அறிவுதான் பிரச்சனை. அதே போல சித்துங்கிறது, அறிவுங்கிறது எப்போதும் உள்ளது. ஆனால் நான் உடல் என்ற தவறான அடையாளம் வருகிறது. அதுவே அவித்யா, அறியாமை என்று சொல்லப்படுகிறது. மத்தியமக புத்த பார்வை. புத்திசம் நாகார்ஜுனர். மத்தியமகம் இன்னும் கூர்மையாக கேட்கும். எப்போதும் இருந்த விழிப்புணர்வு என்று சொல்வது ஒரு மெட்டாபிசிக்கல் கிளைம் அல்லவா? அவர் சொல்வார். நிலையான விழிப்பு என்று உறுதி செய்யாதே. மாயை என்று ஒரு தனி சக்தியையும் உருவாக்காதே. அறியாமை தவறான பிடிப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அறிவு பிடிப்பு தளர்ச்சிங்கிறாங்க. மிக நுணுக்கமான வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. இப்போ அ விழிப்பு எப்போதும் இருந்ததா? அப்படின்னு புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆம். ஆனா அத நிரூபிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அறியாமை என்ன? தவறான அடையாளம் அப்படிங்கிறாங்க. பிடிப்பு அதுதான் மாயை. அப்புறம் அதுதான் அவித்யா அப்படிங்கிறாங்க.
அப்ப பிரஞ்ஞாப்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போது தத்துவத்தை விட்டு நேரடியாக பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பிரக்ஞைங்கிற ஒரு இத பார்த்தோம்னா, அந்த நெப்தி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரக்ஞை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பிரக்ஞானம் பிரம்மம்பாங்க. அப்போ ஞானமே எங்கிருந்து வருதுன்னா, பிரக்ஞையிலிருந்து வருதுன்னு தான் அத்வைதம் சொல்லுது. அப்ப தான் தானா இருக்கிற நிலைமையே நம்முடைய பிரக்ஞை உணர்வு. அவர் ரொம்ப பிரக்ஞையே இல்லாம இருக்காருங்க, உணர்வே இல்லாம இருக்கிறாரு அப்படிம்பாங்க. அப்ப பிரக்ஞானம் பிரம்மம்னா, பிரக்ஞைக்கு முந்தி உள்ள நிலைமை. பிரக்ஞைங்கிறது என்னது? வெளிப்படக்கூடிய அறிவு. அந்த அறிவுக்கு ஆதாரமாக தான் பிரக்ஞா உணர்வு அப்படின்னு. அதான் பிரக்ஞானம். அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அதுல இந்த கேள்வியை நீங்கள் அறிகிறீர்கள். அந்த அறிதல் நேற்று இருந்ததா? இன்று புதிதா? அல்லது மாற்றமா? அல்லது மாற்றமில்லாத பின்னணி போல் உள்ளதா? அப்படின்னு சொல்லும்போது, நீ தேடும் அது நீயே. அத்வைதத்தோட இறுதி கூற்று இதுதான். நீ தேடும் அது நீயே. அது எப்போதும் இருந்தது. புத்தத்தின் இறுதி கூற்று. நீ என்ற பிடிப்பு தளரட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போது பிரச்சனை தான் இல்லைங்கிறாங்க. இறுதியாக ஒரு இது சொல்லும்போது, அது எப்போதும் இருந்தது என்று சொன்னால், நேரம் என்ற கருத்து வந்து விடுகிறது. அது இல்லை என்றால் அறிதல் மறுக்கப்படுகிறது. அதனால் அதை காலத்தால் அளக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அத்வைதத்துல துல்லியமான முடிவா, விழிப்புணர்வு தான் நித்தியம், அறியாமை தான் மாயை அப்படிங்கிறாங்க. அப்ப நித்தியம், அனித்தியம் என்ற பிரிவே கருத்து, பிடிப்புத்தான் மாயை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறியாமை உண்மையா இல்லையா? விழிப்புணர்வு இல்லாத தருணம் உண்மையில் உண்டா? இப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வர்றோம். அப்போ அறியாமை அவித்யா பரமார்த்தத்தில் உண்மை அல்ல. ஆனால் அனுபவ ரீதியில் தோன்றுகிறது. நிஜமான உண்மை நிலையில இப்படி அவித்யா இல்லை. அறியாமை இல்லை. ஆனா பரமார்த்தத்துல அது அந்த அவித்யா அறியாமையில இல்ல. ஆனா இப்ப நமக்கு அகங்காரத்தோட கூடிய விழிப்புல இதெல்லாம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு. ஆனால் அந்த அனுபவமும் அனிர்வசனீயம். இதையும் ஸ்டாண்டர்டா இன்னதுன்னு சொல்ல முடியாது, வார்த்தைப்படுத்த முடியாது, வாக்குல சொல்ல முடியாது அப்படின்னு அந்த சலனத்தினுடைய தன்மையில இருந்து சொல்றாங்க. அப்ப ஆனா பொய்ன்னு சொல்ல முடியுமானா பொய்ன்னு இல்லைன்னு தள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஞானம் வந்தவுடன் அது மறைந்து விடுகிறது. எப்படி கயிற்றுல பாம்புன்னு பார்த்து ஒரு இது இருந்தது, தன்னால ஞானம் தெளிவு வந்த உடனே இல்லாம போச்சோ அந்த மாதிரி. இருந்தால் நிரந்தரம் இருக்க வேண்டும். இல்லையெனில் அனுபவம் எப்படி? உதாரணம், இருட்டு உண்மையா? ஒளி வந்தால் இருட்டு எங்கே? அது தனி பொருள் அல்ல. ஒளி இல்லாமை. அதேபோல் அறியாமை சுய அறிவு தெளிவாக இல்லாத நிலை. அப்ப நமக்கு கனவு போன்ற ஒரு அனுபவத்தில் தான் இந்த வாழ்க்கை இருக்குதுன்னு நிமிஷ நேரத்து சொப்பனம்னு சாமி சொல்றாருல்ல, அதை இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அறியாமைன்னு ஒரு தனித்தன்மை இல்லை. அது வெறும் பிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை உண்மை என்றாலும் தவறு, இல்லை என்றாலும் தவறுன்னு புத்த மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க. அப்போ அது சார்ந்ததுனால உண்டாகிறது. பற்றுதல் இருந்தால் அறியாமை, பற்றுதல் தளர்ந்தால் ஞானம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ விழிப்புணர்வு இல்லாத தருணம் உண்டா அப்படின்னா, ஆழ்ந்த நித்திரை எடுத்துக் கொள்ளுங்கள். தூக்கத்தில் நீங்கள் சொல்வீர்கள், எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் எதுவும் தெரியவில்லை என்று யார் நினைவுபடுத்துகிறார்? தூக்கத்திலும் அனுபவம் இல்லை. ஆனால் பின்னர் நினைவு உள்ளது. அத்வைதம் இதை சொல்லுகிறது. விழிப்புணர்வு ஒருபோதும் முழுமையாக இல்லாமல் போகவில்லை. மனம் செயல்பாடு மட்டும் இல்லாமல் போனது. புத்தர் பார்வை. அவர்கள் சொல்லுவர், தொடர்ச்சியான சுய ஒளி என்ற கருத்தை நிரூபிக்க வேண்டாம். ஆனால் முழுமையான இல்லாமை இருந்தால் பின்னர் தொடர்ச்சி சாத்தியமில்லை அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு விதமான விழிப்பு நடை தொடர்ச்சி உள்ளது. ஆனால் அதை நித்திய ஆத்மா என்று அழைக்க வேண்டாம்னு புத்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இந்த கேள்வியை இப்போது நம்ம தெரிஞ்சிட்டா, எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று அறியாமல் இருந்த அனுபவம் உண்டா? அறியாமை பற்றி பேச அறிதல் தேவைதானே. பரமார்த்தத்தில அறியாமை சுயமாக நிலை பெற்றதல்ல. அனுபவ ரீதியில தோன்றுகிறது. விழிப்புணர்வு முற்றிலும் இல்லாத தருணம் அதை நிரூபிக்க முடியாது. ஏனெனில் இல்லை என்பதை அறியவும் அறிதல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அறிவு தன்னைத்தான் அறிகிறதா? அல்லது அறிவு இருப்பதே சான்றா? அதை மௌனமாக கவனித்தால் இது சிந்தனையால் தீர்க்க முடியாத ஒன்று. இப்போது இன்னும் நுணுக்கமாக
போனால் இப்ப என்ன வருது அப்படின்னு கேட்டா, அறிவு பொருள் அல்ல என்றால் அது இருக்கிறது என்று சொல்வதும் தவறா? அறிவு சொல்ல முடியாத அடிப்படை உண்மையா? இதை மிகவும் தெளிவாக பிரித்து பார்க்கலாம். இருக்கிறது என்று சொல்வதில் உள்ள பிரச்சனை, இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பொருள் போல தோன்றுகிறது. காலத்தில் உள்ளது போல தோன்றுகிறது. இடத்தில் இருக்கிறது போல தோன்றுகிறது. ஆனால் அறிவு காணப்படும் ஒன்று அல்ல. அளக்க முடியாதது. எல்லா அனுபவத்திற்கும் முன் இருக்கிறது. அதாவது சொரூப லட்சணம்னு சொல்றாங்க. அதாவது ரூப லட்சணம் கிடையாது. ரூப லட்சணம் இருந்தா தான் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது. அதனால அறிவு வந்து சொரூப லட்சணம் தானே அப்படின்னு நமக்கு உணர்த்துறாங்க. அதனால அத்வைதம் சொல்கிறது, அத்வைத பார்வையில அறிவு சத்து சித்து. இங்கு இருப்பு என்பது பொருளின் இருப்பு அல்ல. அது அனுபவத்தின் அடிப்படை இருப்பு. ஆனால் சங்கரர் கூட சொல்வார், பரமார்த்தத்தில் சொல் கூட இல்லை. அது இருக்கிறது என்று சொல்வது வழிகாட்டும் உபதேசம் மட்டுமே. இறுதியில் அது கூட விடப்பட வேண்டும். நாகார்ஜுனர் கேள்வி கேட்பார், நீங்கள் அறிவு உள்ளது என்றால் அது ஒரு நிலையான ஒரு தனித்தன்மை ஆக்குகிறீர்களா? அவர் சொல்வார், உண்டு என்றாலும் பிழை, இல்லை என்றாலும் பிழை, இரண்டும் என்றாலும் பிழை, இரண்டும் இல்லை என்றாலும் பிழை. இது சதுஷ்கோடி நிகர்த்தனம்னு அவங்க சொல்றாங்க. அவரது நோக்கம் அறிவை ஒரு கருத்து பொருளாக்காமல் காப்பது அப்படின்னு நுட்பமாக அவங்க போகிறாங்க புத்த மதத்துல. இப்போது நேரடியாக உள்ள ஆய்வுல அறிவு இருக்கிறது என்று சொல்லாமல் அறிவை மறுக்க முடியுமா? அறிவை பொருளாக்காமல் அதை மறுப்பது சாத்தியமா? நீங்கள் இல்லை என்றால் அந்த மறுப்பு யாரால் அறியப்படுகிறது அப்படின்னு இவங்க ஒரு அத்வைதத்திலிருந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அத்வைதம் மத்தியமகங்கிற புத்த மதத்தை சார்ந்த ரெண்டுக்குள்ள இந்த தர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துல அறிவு நித்தியம், அதை நிரூபிக்க வேண்டாம், அது பரமார்த்தம், எல்லா கருத்துக்களும் சார்ந்தவைன்னு புத்த மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க. சொல் கடைசியில் விடப்படும் அப்படின்னு அத்வைதத்துல சொல்றாங்க. எல்லா கோட்பாடுகளும் கலைந்து விடப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ இறுதியில துல்லியமா அறிவு இருக்கிறது, அது உபதேச மொழி. அறிவு இல்லை, அனுபவத்திற்கு முரண்பாடு. அறிவு சொல்ல முடியாது, நெருக்கமான உண்மை. ஆனால் சொல்ல முடியாது என்பதும் ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரமார்த்த நுணுக்கம் எப்படின்னா, அறிவு பொருள் அல்ல, செயல் அல்ல, அனுபவ பொருள் அல்ல. அது அனைத்துக்கும் முன்னுள்ள அறிதல். அதை உண்டு என்று சொன்னால் வரம்பு, இல்லை என்றால் அது முரண்பாடு. அதனால் உபநிஷத்துக்கள் சொல்வது நேதி நேதி, இதுவல்ல அது அல்லன்னு விளக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது. இப்போது இந்த கேள்வியில அந்த அறிதலுக்கு வடிவம் உண்டான்னு கேக்குறாங்க. எல்லை உண்டா? பிறப்பு உண்டா? அதை நிரூபிக்க வேண்டுமா? அது சுய சான்றா? அப்படின்னு. அதாவது அறிவு தன்னைத்தான் அறிகிறதா? அல்லது அறிதல் என்ற செயலே மாயையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃபைனல் மாதிரி கிட்டத்தட்ட வந்து சேருது. என்ன அப்போ அறிதல் என்ற செயல் கூட மாயையா அப்படிலாம் வருது. இப்ப அறிவு தன்னைத்தானே அறிகிறதாங்கிற கேள்வியில இப்ப பாருங்க அத்வைதம் என்ன சொல்றது ஆதிசங்கரர் அத்வைத வேதாந்தம். அறிவு சித் வேறு பொருளை அறிய ஒளி தேவை. ஆனால் அறிவுக்கு வேறு ஒளி தேவை இல்லை. அது சுய பிரகாசம், செல்ஃப் லூமினியஸ், தன்னைத்தான் வெளிப்படுத்தும். ஆனால் இங்கு கவனம், அறிவு தன்னை அறிகிறது என்று சொன்னால் இரண்டு தோன்றுகிறது. அறியும் ஒன்று, அறியப்படும் ஒன்று. அதனால் சங்கரர் கூறுவார், அறிவு தன்னை அறியவில்லை, அது அறிதலே, அது செயல் அல்ல, அது இயல்பு. அறிதல் என்ற செயல் மாயையா? ஆம், ஒரு வரையில் நாம் அனுபவிக்கும் நான் இந்த பொருளை அறிகிறேன், நான் அந்த சிந்தனையை அறிகிறேன். இந்த நான் பிளஸ் அறிதல் பிளஸ் பொருள் என்ற மூன்று பிரிவு மனத்தின் செயல்பாடு. அது விவகார ரீதியில் உண்மை, பரமார்த்தத்தில் பிரிவு இல்லை அப்படின்னு. இந்த சாதாரண விவகாரத்துல இந்த மனத்தின் செயல்பாடு இதெல்லாம் பிரிச்சு தனித்தனியா இருக்கிறதுனால இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பரமார்த்தத்துல அந்த பரமார்த்த சத்தியம்பாங்க, அந்த பரமார்த்திக உண்மையில இப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு அத்வைதம் ஸ்தாபிக்குது. ஆனா மத்திய மகா புத்த பார்வை புத்திசம் நாகார்ஜுனர் இதை இன்னும் கூர்மையாக, அறிவு தன்னை அறிகிறது என்றால் அது ஒரு சுய தனித்தன்மை போல ஆகிவிடுகிறது. அறிதல் என்பது சார்ந்த உண்டாகும் நிகழ்வு. தனி சுய ஒளி
என்ற கருத்து பிடிப்பு ஆகலாம். ஆனால் அறிதல் முழுவதும் மாயை என்றால் அதை பேசும் நீ யார்? அதனால் அவர்கள் அறிவை நிலையான பொருளாகவும் அறிதலை முழு மாயையாகவும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் செய்யும் வேலை பிடிப்பை உடைத்தல். அதாவது புத்த மதத்தை சேர்ந்தவங்க இதான் செய்யறாங்க அப்படின்னு. அப்போ இப்போது கருத்துக்களை விட்டு பாருங்கள். இந்த வாக்கியத்தை நீங்கள் அறிகிறீர்கள். அந்த அறிதல் ஒரு செயல் போல நடக்கிறதா அல்லது இயல்பாக இருக்கிறதான்னு பார்த்தா அறிவதற்கு முயற்சி செய்கிறீர்களா அல்லது அது தானாகவே இருக்கிறதான்னு கேக்குறாங்க. இப்ப அறிவு தன்னை அறிகிறது, அறிவு தன்னை அறியாது, அறிதல் மாயை. இது 2 விதமா 3 விதமா பேசுறோம். ஒண்ணு அறிவு தன்னை அறிகிறதுங்கிறது உபதேச மொழி. அறிவு தன்னை அறியாதுங்கிறது இருமையை தவிர்க்கும் மொழி. அறிதல் அதாவது டுவாலிட்டி இருக்கிறத இல்லைன்னு பண்றதுக்கு தான் இருமையை தவிர்க்கும் மொழின்னு அறிவு தன்னை அறியாதுன்னு சொல்றாங்க. அறிதல் மாயை பிரிவை உடைக்கும் உபாயம். அது கருத்தை உடைக்கிறாங்க. அப்போ ஆனால் பரமார்த்தத்தில் அறிவு அறிதல் அறியப்படும் இவை 3ம் பிரியாத ஒன்றும் தான் அத்வைதம் நிரூபிக்குது. அறிவு தன்னை அறிகிறதா என்று கேட்கும் தருணத்தில் ஏற்கனவே இருமை தோன்றுகிறது. அந்த கேள்விக்கு முன் இருக்கும் அமைதியான அறிதல். இதுக்கு ஔவையார் காண்பான் காட்சி காணப்படு பொருள் ஒன்றாக காண்பதே காட்சி அப்படிங்கிற ரீதியில சொல்லிக்கிறாங்க. அப்போ அதுவே இயல்பு. அதை அறிதல் என்று சொன்னதும் அது கருத்து. மிகச் சுருக்கமான முடிவாக அறிவு செயல் அல்ல, அது அனுபவ பொருள் அல்ல, அது தன்னை வெளிப்படுத்தும் தன்மை. ஆனால் அதை விவரிக்க முயன்றால் அது தத்துவமாகி விடுகிறது. இப்போது இன்னும் ஒரு இறுதி நுணுக்கமாக அறிவு கூட கருத்து என்றால் மௌனமே உண்மையா அல்லது மௌனம் கூட ஒரு அனுபவமா இப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க சேருது. இப்போ அறிவு என்று சொல்வது ஒரு சொல். சொல் வந்தால் மனத்தில் ஒரு கருத்தை உருவாக்கும். அந்த கருத்து வரையறுக்கப்பட்ட ஒன்று. நினைவின் அடிப்படையில் உருவானது. ஆனால் உண்மையான அறிதல் கருத்து அல்ல. அது கருத்தை அறியும் பின்னணி. அப்படியானால் மௌனம் உண்மையா? இங்கு நாம் கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. மௌனம் 2 வகையில் இருக்கிறது. ஒன்று ஒலி இல்லாத நிலை, இன்னொன்னு கருத்தே இல்லாத விழிப்பு. இந்த முதல் வகையில ஒலி இல்லாத நிலை. அது ஒரு அனுபவம் வரும் போகும். 2வதாக இருக்கக்கூடிய கருத்தே இல்லாத நிலை, அது மன அமைதி அல்ல. அது இருப்பின் அடிப்படை நிலைன்னு சொல்றாங்க. இதுதான் அத்வைத பார்வையில சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக நமக்கு இன்னும் வரும்போது, மௌனம் சொற்களால் அடைய முடியாத பரமார்த்தம்னு சொல்றாங்க. மௌனத்தை ஒரு நிலை என்று நினைத்தால் அது மீண்டும் அனுபவமாகி விடுகிறதுன்னு சொல்றாங்க. பரமார்த்தம் ஒரு நிலை அல்ல, அது எல்லா நிலைகளுக்கும் அடிப்படை. ஆனா மத்தியமாக புத்த பார்வையில நாகார்ஜுன மௌனம்தான் உண்மை என்று சொன்னால் அதையும் ஒரு நிரந்தர தத்துவமாக்கி விட்டோங்கிறார். அவர் செய்வது கருத்தை உடைப்பதுங்கிறார். மௌனத்தையும் பிடிக்க விடாதது அவரது நோக்கம் அப்படிங்கிறாங்க நாகார்ஜுனர் புத்த மதம். அப்ப எதையும் பற்றாமல் இருக்க செய்ததுதான் அவங்க பாயிண்டா இருக்கு. மௌனம் கூட அனுபவமா? நீங்கள் ஒரு நேரம் ஆழ்ந்த தியானத்தில் அமைதியாக இருந்தீர்கள், எந்த சிந்தனையும் இல்லை. அந்த அனுபவம் தொடங்கியது, இருந்தது, முடிந்தது. அது அனுபவம். ஆனால் அந்த அனுபவம் வந்தது போனது என்று அறிந்தது யார்? அந்த அறிதல் அது வந்ததா அது போனதா? இப்படி நுணுக்கமாக அத்வைத ரீதியில கேள்வி கேட்கப்படுது. மௌனம் அனுபவமாக இருந்தால் அது நிலையற்றது. மௌனம் அனுபவமற்ற விழிப்பாக இருந்தால் அதை அனுபவம் என்று சொல்ல முடியாது. அதனால் மௌனம் அனுபவம் அல்ல. ஆனால் அனுபவம் தோன்றும் பின்னணி இறுதி திருப்பு. அதாவது மௌனம் உண்மை என்று சொன்னால் அது கருத்து, மௌனம் அனுபவம் என்று சொன்னால் அது நிகழ்வு. ஆனால் கருத்துக்கு முன், அனுபவத்திற்கு முன் இருக்கும் அதே இயல்பு அதற்கு பெயர் வைக்க முடியாது. மிகச் சுருக்க முடிவு, அறிவு ஒரு சொல், மௌனம் ஒரு நிலை அல்ல. அனுபவம் வரும் போகும், பின்னணி மட்டும் மாற்றமில்லாதது. அதை மௌனம் என்று சொன்னாலும் அறிவு என்று சொன்னாலும் சூனியம் என்று சொன்னாலும் அது சொல் அல்ல. இப்பொழுது நாம் ஒரு இன்னும் நுட்பமான ஒரு நிலையை கேட்க இருக்கிறோம். அதாவது அறியப்பட வேண்டும் என்றால் என்ன? அறியப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் அறியாத ஒருவர் அறிய வேண்டிய ஒன்று
அறிதல் என்ற செயல் இந்த 3 பிரிவு தோன்றுகிறது. அது சாதாரண அனுபவ முறை. ஆனால் நாம் பேசும் பின்னணி அனைத்து அனுபவங்களுக்கும் முன் இருப்பதாக இருந்தால் அதை ஒரு புதிய பொருளாக அறிய முடியுமா? அத்வைத பார்வையில் அத்வைத்தின் மையக்கூற்றாக அது பெற வேண்டிய ஒன்று அல்ல, அது ஏற்கனவே நீயே. அறியப்பட வேண்டியது பின்னணி அல்ல, தவறான அடையாளம். ஞானம் என்பது புதிய ஒன்றை அடைவதல்ல, தவறான புரிதல் விலகுவது. ஆனா மத்தியாகவும் நாகார்ஜுனர் பார்வை எப்படி இருக்குதுன்னா, மத்தியமகம் இன்னும் கூர்மையாக என்ன சொல்கிறது என்றால், பின்னணி என்று சொல்வதும் ஒரு கருத்து, அதை ஒரு நிரந்தர அடிப்படையாக மாற்றாதே. அவர்கள் சொல்வது ஏதாவது ஒன்றை அடைய வேண்டியதில்லை, பற்றுதல் தளரட்டும், அப்போது இயல்பான நிலை தானாக தெளியும்னு சொல்றாங்க. அப்போ கருத்தை விட்டு கவனியுங்கள்னு சொல்றாங்க. அப்போ இந்த கேள்வியை நீங்கள் அறிகிறீர்கள், அந்த அறிதலுக்கு முயற்சி தேவைப்பட்டதா, அது அழைக்கப்பட்டதா, அல்லது அது ஏற்கனவே இருந்ததா, அதை உண்டாக்கினீர்களா, அல்லது தானாகவே இருந்ததா அப்படின்னு சொல்லும்போது, அதை அறிய வேண்டும் என்ற முயற்சி சில நேரங்களில் தடையாகிறது. ஏனெனில் தேடுவது மனம், தேடப்படும் பின்னணி மனத்திற்கு முன் உள்ளது. மிக தெளிவான முடிவு, பின்னணி புதியதாக பெற வேண்டியது அல்ல, அது இல்லாத தருணம் இல்லை. அறியாமை என்பது கவனம் தவறாக போவது, அதை அறிய வேண்டியது இல்லை, அதை மறைக்கும் தவறான அடையாளம் மட்டும் தளர வேண்டும். இறுதியாக அமைதியாக பின்னணியை சொல்லுவோம் என்றால், திகழ்கிறது முயற்சி இல்லாமல், பெயர் இல்லாமல். அதை நோக்கி ஓட வேண்டுமா, அல்லது ஓடுவதையே நிறுத்தினால் போதுமா அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அப்போ தேடுவதே தடையா, தேடுதலும் அதன் பின்னணியில் எழும் ஒரு அலைதானா அப்படின்னு பார்த்தா, தேடுதல் ஏன் ஆரம்பிக்குது, தேடுதல் பிறக்கிறது ஒரு குறை உணர்வு, நான் முழுமை இல்லை என்ற உணர்வு தான் அதற்கு காரணம். அமைதியை அடைய வேண்டும் என்ற விருப்பம், இந்த விருப்பம் தான் இதற்கு காரணம். இந்த உணர்வு வந்ததும் தேடுபவன் உருவாகிறான் அப்படின்னு சொல்றாங்க அத்வைத பார்வை. அத்வைதம் 2 நிலைகளை வேறுபடுத்துகிறது. ஒண்ணு, ஆரம்ப நிலையில தேடுதல் அவசியம், சாதனை. அது என்னது? சிரவணம், மனனம், நித்தியாசனம். இவை மனத்தை தெளிவாக்கும். இறுதி நிலை ஒரு கட்டத்தில் புரியும், தேடியது நானே அப்படின்னு புரியுங்கிறாங்க. அப்பொழுது தேடுதல் தானாக நின்றுவிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப ரமண மகரிஷி நமக்கு என்ன சொல்றாரு, நீ தேட வேண்டியது இல்ல, சின்ன குழந்தை கூட நான் இருக்கிறது தெரியும் அப்படிங்கிறார். அப்ப சாதனா காலத்துல அவரும் சாதனை பண்ணி இருக்கிறார். என்ன, அப்போ எப்படி பார்த்தாலும் மனச கட்ட முடியாது. ஆனா எப்படி வலையில பறவை அகப்படுதோ அது மாதிரி பிரணயாமத்தின் மூலயமாக மனதை கொஞ்சம் கொஞ்சமா வசப்படுத்தி கட்டுப்படுத்துறதும் ஒரு மரபு தான் அப்படின்னு ரமண மகரிஷியும் ஒத்துக்கிறார். சரிங்களா? அந்த வகையில் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அப்பொழுது தேடுதல் தானாக நின்றுவிடும். அதனால் ஆரம்பத்தில் தேடுதல் உதவி, இறுதியில் தேடுதல் தடையாக மாறலாம். அப்போ முக்தி மோட்சத்து மேல இருக்கிற பற்றையும் விட்டு விடணும் அப்படிங்கிறாரு. காகபுஜன்று சொல்றாரு பெருநூல் காவிய மாயைகள்ல, முக்தியும் மோட்சமும் மாயையே அப்படின்னு கூட சொல்றாரு. அதை கூட அந்த வார்த்தை இந்த பொருள் தான். அப்போ அந்த சலனம் எப்படி பார்த்தாலும் நிக்கணுங்கிற பொருள் தான் வருது. அப்ப நிச்சலனம் தான் பேருண்மை அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெளிவா புரியுது. மெய் நான் உணர்றதுக்கு நிச்சலனம் அவசியம். எல்லா வகையிலும் பூரண அமைதி, நுட்பமான நுண்மான் நுழைவுள்ள அமைதி வேண்டி இருக்கிறது. அப்பதான் தான் தானா இருக்கிற அந்த உண்மை தெரியும் அப்படிங்கிறத இதுல இருந்து நமக்கு தெரியுது. அப்போ தேடுதல் நான் இன்னும் அடையவில்லை என்ற கருத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆனா மத்தியமக புத்த பார்வையில மத்தியமகம் என்ன சொல்லுதுன்னா, தேடுதல் என்பது பற்றுதல், ஆனால் தேடுதலை எதிர்த்து போராட வேண்டாம், அதை பார்க்கவும். அது எப்படி பிறக்கிறது, எப்படி தளர்கிறது, பிடிப்பு தளர்ந்தால் தேடுபவன் மறைகிறான்னு சொல்கிறது. தேடுதலும் பின்னணியில் எழும் அலைதானா அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றாருன்னா, கடலில் அலை எழுகிறது, அலை அடங்குகிறது, அலை கடலிலிருந்து வேறா? அதே போல தேடுதல் எழுகிறது, சந்தேகம் எழுகிறது, தியானம் நடக்கிறது, கேள்வி எழுகிறது. இவையெல்லாம் அதே பின்னணியில் தோன்றும் அலைகள். அவை பின்னணியை காயப்படுத்த முடியுமான்னு கேக்குது. அப்ப கடல்ல எழுகிற அலை கடலை காயப்படுத்துமா? இல்ல. அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்க சொல்றேன். அப்போ தேடுதல் தனி தடையல்ல, நான் அடைய வேண்டும் என்ற பிடிப்பே தடையாகும். தேடுதலும் பின்னணியில் தோன்றும் அலை. அலை கடலை மறைக்க முடியுமா?
அது கடலே அல்லவா அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. தேடுதல் தடையல்ல, தேடுபவன் பற்றியே கேள்வி. தேடுபவன் யார்? அந்த கேள்வி நேராக பார்த்தால் தேடுபவன் காணப்படுகிறானா? மிகச் சுருக்கமான அமைதி. தேடுதல் நடக்கட்டும். அது கூட பின்னணியின் விளையாட்டு. அதை நிறுத்த முயல வேண்டுமா? அல்லது அது தானாக அடங்கும் என்று நம்பலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப தேடுபவன் உண்மையில் இருக்கிறானா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இருக்குது. தேடுபவன் தோன்றும் தருணமே மாயையா? இதில் அவசரம் இல்லாம நிதானமா பார்த்தோம்னா, தேடுபவன் யார்? நான் தேடுகிறேன் என்ற உணர்வு எழும்போது, ஒரு குறை உணர்வு அங்கு இருக்கிறது. ஒரு இலக்கு இருக்கிறது. அப்ப அதை அடைய முயற்சி இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்து தேடுபவன் தோன்றுகிறான்னு சொல்லப்படுது. ஆனால், அவன் எப்போதும் இருக்கிறானா? ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறானான்னு ஒரு கேள்வி. அப்ப முழு கவனத்துல ஃப்ளோ நிலையில் இருக்கிறானா? அப்படின்ட்டு இருக்கு. இல்ல. அப்ப தேடுபவன் ஒரு தொடர்ச்சியான தனித்தன்மையான்னு கேட்டா, இல்ல. அப்பொழுது மனத்தில் எழும் ஒரு சிந்தனை தொகுப்பா? அப்படின்னு சொல்லுது. அப்ப கேள்வி புத்த மதத்துல எழுப்பும்போது, அத்வைதம் சொல்லுது, தேடுபவன்கிறது அகங்கார உபாதி அப்படின்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நெ நெருப்பு இருக்குது, சிகரெட் இருக்குது. நெருப்புக்கு சிகரெட் உபாதி அப்படின்னு. அப்ப இந்த சலனத்திற்கெல்லாம் அகங்காரம் தான் உபாதியாக இருக்கிறது. அதத்தான் இந்த இடத்துல உபாதிங்கிற வார்த்தையை போடுறாங்க. என்னன்னு போட்டாங்க? தேடுபவன் அகங்காரத்துக்கு உபாதியா இருக்கிறான் அப்படின்னு. அப்ப இங்க தேடுறது யாரு? மனதுதான். அப்ப அது எதுக்கு இருக்குது? அகங்காரத்துக்கு உபாதியா இருக்குது அப்படின்னா, மனதுன்னா இங்க மனதா புரிஞ்சுக்க கூடாது. இந்த சலனத்திற்கு எது எதெல்லாம் காரணமா இருக்குதோ, அதாவது அது இதுங்கிற விசாரணை எண்ணம் எல்லாம் அலைபாயுதுல்ல, இந்த ஆசை, அந்த ஆசை, இது வேணும், அது வேணும், அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த அடிப்படையில நம்ம அத புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அது சொல்லப்படுது. சரிங்களா? அதனால, அதெல்லாம் இருக்கிறனால தான், அது அகங்காரத்தின் உபாதி தேடுபவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ தற்காலிக அடையாளம் அது. அதாவது சித்தின் மீது தோன்றும் ஒரு எண்ணம் அப்படின்னு. நான் உடல் என்ற தவறான அடையாளத்தின் விளைவு. அதனால் விவகார ரீதியில் இருக்கிறான். பரமார்த்தத்தில் அது இல்லை அப்படின்னு இருக்குது. அப்ப தேடுபவன் ஞானம் என்றால் தேடுபவன் கரைந்து போகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மத்தியமக பார்வை புத்திசத்துல நாகார்ஜுனர் மத்திய முகம் இன்னும் கூர்மையாக தேடுபவன் என்பது ஸ்கந்தங்களின் தொகுப்பு, சிந்தனை, நினைவு, உணர்ச்சி, உடல் உணர்வு இவை ஒன்று சேர்ந்த பொழுது நான் என்ற கற்பனை உருவாகிறது. அது சார்ந்த உண்டாகும் ஒன்று அப்படின்னு. அது தனித்தன்மையானது அல்ல. இது ஒரு கூட்டு சேர்க்கைதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேடுபவன் தோன்றும் தருணமே மாயையா அப்படின்னு பொய்யான நானுக்கு இங்க விளக்கம் சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ நிரந்தரமாக தனி சுயமாக இருப்பவன் என்று பிடித்துக் கொள்வதே மாயை. அலை எழுவது பிரச்சனை அல்ல. அதை கடலில் இருந்து பிரித்து காண்பதே பிரச்சனைன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்று சொன்னவுடன் என்னை காட்டுகிறீர்கள். உடலா, சிந்தனையா, உணர்ச்சியா அவற்றை எல்லாம் கவனிக்கும் அந்த கவனத்துக்குள் தேடுபவன் தனியாக காணப்படுகிறானா? மிக தெளிவான முடிவு. தேடுபவன் அனுபவ ரீதியில் தோன்றுகிறான். பரமார்த்தத்தில் தனி சுயமாக இல்லை. தோன்றும் தருணம் மாயை அல்ல. ஆனால் அதனை பற்றி கொண்டால் மாயை. தேடுபவன் அலை, பின்னணி கடல். அலை கடலுக்கு வெளியா? இப்போ தேடுபவன் மறைய வேண்டுமா? அவன் இயல்பாக எழுந்து அடங்குகிற அலைதானா? நீர்க்குமிழி போல அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம்னா, அதை அழிக்க முயற்சி செய்தால் அதை தேடுபவன் இன்னொரு வடிவம் எடுக்கிறான். இப்போது மிக இறுதியாக ஒரு கணக்கு பார்த்தால், தேடுபவன் இல்லையெனில் சாதனை யாருக்கு? முக்தி யாருக்கு? அப்படிங்கிற ஒரு கருத்து இங்க நேரடியா இந்த பரிகாசம் பண்றது அப்படிம்பாங்க, கிண்டல் பண்றது அப்படிங்கிற மாதிரி. தேடுபவன் இல்லையெனில் சாதனை யாருக்கு? முக்தி யாருக்கு? அப்படிங்கிற கேள்வி. இதுதான் இந்த 2 அடுக்கு கேள்வி மாதிரி வருது. இப்போ அத்வைதம் தெளிவா ஆதிசங்கரர் அத்வைத வேதாந்தத்துல தெளிவுபடுத்துகிறார். விவகார நிலை அனுபவ உலகம். விவகார நிலை என்ன விவகாரம் பண்றான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விவகார நிலை அனுபவ உலகம். தேடுபவன் இருக்கிறான். அவன் துக்கம் அனுபவிக்கிறான். அவன் சாதனை செய்கிறான். அவனுக்கே முக்தி தேவை. இங்கு சாதனை அர்த்தம் உள்ளது. பரமாத்ம நிலை இறுதி உண்மையில தேடுபவன் தனித்தன்மை அல்ல.
அப்பொழுது ஆத்மா எப்போதும் சுதந்திரம். முக்தி பெறப்பட வேண்டிய ஒன்று அல்ல. இங்கு முக்தி கூட ஒரு உபதேச சொல். அப்படியானால் சாதனை யாருக்கு? சாதனை உண்மையான ஆத்மாவுக்கு அல்ல, அறியாமை கொண்ட மனத்துக்கு. அப்போ மனமே பந்தத்திற்கு மோட்சத்துக்கு காரணம் என்பது இங்க புரிகிறது. அப்ப மனம் பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான் இங்க முக்கியம். மனம் அது செம்மையானால் அப்படிங்கிறது தான். மனம் என்னும் மாடடங்கில் தாண்டவ கோணே முக்தி வாய்த்தது என்று என்னடா தாண்டவ கோணேங்கிற பாட்டும் இங்க ஞாபகத்துக்கு வருகிறது. அப்ப முக்தி புதிய நிலை அல்ல, தவறான அடையாளம் அல்ல. புத்த பார்வையில புத்திச நாகார்ஜுனர் மத்தியாவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனி ஆத்மா இல்லைங்கிறாங்க அவங்க. முக்தி என்ற நிரந்தர நிலை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் துக்கம் இருக்கிறது, அதை நீக்கும் மார்க்கம் இருக்கிறது ஒத்துக்கிறாங்க. அப்ப நிர்வாணம் யாரோ ஒருவர் அடையும் சொத்து அல்ல, பற்றுதல் தளர்வதுதான் நிர்வாணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மகா நிர்வாணம், பரிநிர்வாணம்னு அவங்க சொல்றாங்க. அப்போ யாருக்கு முக்தி என்று கேட்டால் அறியாமையில ஜீவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஞானத்துலன்னு பார்த்தா யாரும் இல்லை. இது ஒரு முரண்பாடு மாதிரி இருக்கு. அப்போ இது ரெண்டும் வித்தியாசமான ரெண்டு பார்வையாக இருக்கிறது. இப்பொழுது முக்தி வேண்டும் என்று உணரும் நான் ஒரு சிந்தனை தானா? அது தோன்றும். அதே விழிப்பில் அது கரைய முடியாதா? தேடுபவன் அனுபவ ரீதியில் உள்ளது. பரமார்த்தத்தில் தனி சுயம் இல்லை. சாதனை மனத்தின் சுத்திக்காக. முக்தி ஆத்மாவின் புதிய நிலை அல்ல. கடலில் அலை எழுகிறது. நான் கடலை அடைய வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் அது எப்போதாவது கடலில் இருந்து பிரிந்ததா? இல்லையே, பிரியலையே. இப்போது இந்த இறுதி நுணுக்கம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிட்டு வருது. அதாவது முக்தி என்ற கருத்து கூட விட்டுவிட்டால் எது மீதமாகிறது? முதலில் கவனிக்க வேண்டியது, மீதம் என்ற சொல் கூட ஏதோ ஒன்று தங்கி இருப்பதை சுட்டுகிறது. ஆனால் இதை மெதுவாக பார்த்தால் என்ன தோன்றுகிறது என்றால், அத்வைதத்துல பந்தம் உண்மை அல்ல, முக்தி புதிய நிலை அல்ல, அறியாமை நீங்குதல் மட்டுமே. அதனால் முக்தி என்ற கருத்து கூட அறியாமையை உடைக்க ஒரு உபாயம். அறியாமை இல்லையெனில் முக்தி தேவையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாகார்ஜுனர் சொல்றார், பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை, அவை சார்ந்த உண்டாகும் கருத்துக்கள். நிர்வாணம் கூட பிடிப்பை உடைக்கும் உபாயம்னு புத்த மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க. அதை பற்றி கொண்டால் அது மற்றொரு சங்கிலி அப்படிங்கிறாங்க. அதன் அப்படியானால் எது மீதம்? கருத்துக்கள் அனைத்தும் விடப்பட்டால் நான் என்ற அடையாளம், தேடல், முக்தி அடைய வேண்டும் இவையெல்லாம் தளர்ந்தால் ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட முடியுமா? அதை அறிவு என்றால் கருத்து, மௌனம் என்றாலும் கருத்து, சூனியம் என்றாலும் கருத்து, பூரணம் என்றாலும் கருத்து. இந்த கேள்வி எழுகிறது. அதாவது எழும் அதே பின்னணியில் எந்த குறையும் உள்ளதா? முக்தி வேண்டும் என்ற உணர்வு இல்லாத தருணத்தில் இப்பொழுது ஏதாவது குறை உண்டா அப்படின்னு கேக்குறாங்க. தேடுபவன் இருந்தபோது முக்தி வேண்டும், தேடுபவன் கரைந்த போது முக்தி யாருக்கு? கருத்துக்கள் அனைத்தும் தளர்ந்த போது கேள்வி கூட தளர்கிறது. மிகச் சுருக்கமான பதில், முக்தி என்ற கருத்து கூட விட்டுவிட்டால் புதிதாக எதுவும் உருவாகாது, எதுவும் சேராது, எதுவும் போகாது. மீதம் இருப்பது கருத்தால் தொட முடியாத அதே இயல்பு, அதை சுட்ட முடியாது. அதாவது ஒன்றுமில்லதான அந்த ஒரு நிலை பெற வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றது. சும்மா இரு சொல்லறை என்றான், அம்மா பொருள் ஏதும் அறிந்திரேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலையில வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும் சுகம் துண்டுமல வெம்மாயற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தன்மையை தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது இல்லாமல் எந்த சுட்டலும் இல்லை. முக்தி கூட தேவையில்லாத தருணத்தில் அந்த தருணம் குறைவா அல்லது முழுமையா? இப்போது மிகவும் ஒரு இறுதியான ஒரு நிலையில் நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அப்போ இந்த முழுமையை உணர வேண்டும் என்று நினைப்பதே மீண்டும் ஒரு தேடலா? ஆம், அந்த எண்ணம் தேடலின் நுணுக்க வடிவமே. முழுமை இப்போது இல்லை என்று அந்த எண்ணம் முன்கூட்டியே ஏற்றுக்கொள்கிறது. நான் இன்னும் அடையவில்லை, எனக்கு ஏதோ ஒரு குறை உள்ளது, ஒரு அனுபவம் வர வேண்டும். இது தேடலின் மென்மையான வடிவம். ஆனால் இதோ முக்கியமான நுணுக்கம், அந்த எண்ணமும் அதே முழுமையில் தான் எழுகிறது. அதே அலை கடலில் எழுவது போல முழுமையை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் முழுமையில் தான் தோன்றுகிறது. அப்ப அது தடையா? அல்ல. அதை உண்மையாக பற்றி கொண்டால் மட்டுமே அது தேடலாகிறது. அதை வெறும் எண்ணமாக பார்க்கும் தருணத்தில தேடலும் தளர்ந்து போகிறது. அப்போ முழுமையை உணர வேண்டும் என்பது தேடலினுடைய மென்மையான வடிவம். அதை கவனித்தல் விழிப்புணர்வு.
அந்த கவனிப்பில் குறை இல்லை. அதனால் இறுதியில் முழுமையை உணர வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் அதிலிருந்து எப்போதும் வெளியே போகவில்லை. என்னை விட்டு நான் எங்கே வெளியே குதிப்பதுன்னு சுவாமி விவேகானந்தர் கேட்கிற மாதிரி இது ஞாபகப்படுத்துது. அப்போ இந்த ஒரு தனித்தன்மையில பார்த்தா, இந்த பொய்யான நான் போய்விட்டா மெய்யான நான் உள்ளது உள்ளபடியே இருக்கிறது. அதுக்கு பெரிய அலட்டல் எல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்ல அப்படிங்கிறது தான். அப்ப நமக்கு இப்ப எல்லா விதமான சித்த வித்தை பயிற்சியிலிருந்து எல்லா விதமான ஞான தேடலும் எதை நோக்கி இருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய அறியாமை நீக்கிக் கொள்ள வேண்டியது. அறியாமை நீங்கிய விடத்து தூய அறிவு தான் தானாய் இருக்கிற மெய்த்தன்மை தன்னாலேயே அறியப்படும். இயல்பாகவே உணர முடியும்ங்கிறது நிலைமைதான். அப்போ அதற்கு நம்ம கண்ணாடியில் இருக்கிற அழுக்க நீக்கிட்டா கண்ணாடி இருக்கிறது கூட தெரியாது. கண்ணாடிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு கூட தெளிவா தெரியிற மாதிரின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா கண்ணாடியில் இருக்கிற அழுக்க நீக்கிட்டா நம்மளுடைய பிம்பம் அதுல எப்படி தெளிவா தெரியுதோ அந்த மாதிரி உள்ளது உள்ளபடி பார்க்கக்கூடிய தன்மையும் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தண்ணீர் தெளிந்த சுத்தமான தூய தண்ணீரா இருக்கும்போது தண்ணீர் இருக்கிறது கூட தெரியாது. ஆனா தண்ணிக்கு அடியில கிடைக்கிற பொருள் தெளிவா தெரியும். அப்ப சாமி சொல்றாரு, மாயையை சுண்டச் செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு உண்மையில் அடியில் இருக்கிற அந்த உப்பை காணலாம் அப்படிங்கிறார். மாயையாகிய தண்ணீராகிய சுண்ட செய்யணும் அப்படிங்கிறார். அப்ப அது மாயையை சுண்ட செய்யறதுக்கு தான் நித்திய அநித்திய வஸ்து வேகம். அதைத்தான் இவ்வளவு நேரம் நம்ம மெய்னான் எது உணர்றதுக்கு நான் யாருங்கிற விசாரணையில இவ்வளவு தூரம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம். சரிங்களா? அப்போ எப்படிதாங்க இன்னும் ஓரளவுக்கு எங்களுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்ப தொடர்ந்து இந்த விசாரணைய இன்னும் நுட்பமான முறையில செய்து வரும்போது, நமக்கு கண்டிப்பா வந்து உணர்வுல தெளிவு வரும். இப்ப என்னன்னா, ஞாபகத்துல இருந்து எல்லாம் மறந்துரும். இவ்வளவு நேரம் பேசுனது அப்படியே திருப்பி அதுல நீங்க பேப்பர்ல இருந்து கூட நீங்க படிச்சு சொன்னீங்க. அதை கூட அப்படியே சொல்லுங்க திருப்பின்னு சொன்னா, எனக்கு கூட ஞாபகம் இருக்காது தான். ஆனா என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உணர்வு தெளிவடைந்து விட்டது. என்னுடைய உணர்வுல எத்தனை தடவை நீ கேட்டாலும், எது பிரம்மம், எது தான் தானா இருக்கிற தன்மைங்கிறத என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா, அது முழு தெளிவான உண்மை. அது என்ன சொல்றது? பசுமரத்தாணி மாரி தெளிவா பதிஞ்சு போச்சு. அதை எந்த காரணத்த கொண்டும் வெளிய எடுக்க முடியாது. உணர்வு தான் தானாக ஆகக்கூடிய அந்த உணர்வுல மிக தெளிவு உண்டாயிருச்சு. அதை எப்போதும் மாத்த முடியாது. அந்த மாரி இந்த ஞான விசாரணை பண்ணதோட பயனே அதுதான். இந்த சத்சங்கத்தோட பிரயோஜனமே அதுதான். அதாவது ஒரு சின்ன கதை தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ராமாயணம் கேட்டு ஒரு அம்மா வந்து வேலைக்கு வரும். கொஞ்சம் வரும்போது லேசா தூங்கி விழும் வேலையில. அப்போ என்னம்மா தினம் எங்கேயோ போயிட்டு வர்றியாட்ருக்கு ராத்திரி. ஒழுங்கா தூங்க மாட்டியா? அப்படி தூங்கி விழுகுறியான்னு அந்த முதலாளி திட்டுறாரு. அந்த அம்மா சொல்லுது, "ஆமாய்யா ராமாயணம் கேட்க போனேன். என்னம்மா தெரிஞ்சுட்ட?" "சொன்னாங்க நல்லாத்தான் இருந்தது." "நல்லாத்தான் இருந்ததுன்னு என்ன சொன்னாங்க சொல்லு." அப்படி "இல்ல எனக்கு சொல்லத் தெரியல." அப்ப சொல்லத் தெரியலன்னா அப்புறம் எதுக்கு அங்க போற? ஞாபகமே இல்லங்கிற. அப்புறம் எதுக்கு வெட்டியா போய் இப்ப வேலையும் கெடுத்துட்டு, தூங்கிட்டு அலைஞ்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற? எனக்கும் இடைஞ்சலா இருக்குது. நீயும் பிரயோஜனம் அடையல. அப்படின்னு அவர் சொல்றாரு. "இல்லைங்கய்யா, போறது நல்லாத்தான் இருக்குது. அது என்னம்மா சொல்லும்மா, என்னம்மான்னு தெரிஞ்சுட்டு வந்த?" "இல்லைங்க, அது எனக்கு சொல்லத் தெரியலைங்க." "இதுதான் நான் சொன்னது" அப்படின்னு. "இல்லைங்கய்யா, அதுல ஒரு உண்மை இருக்குதுய்யா." "என்னம்மா உண்மை இருக்குங்கிற?" அப்படின்னு. "இல்லைங்கய்யா, ஒண்ணு செய்யலாங்களா? நீங்க ஒண்ணு செய்யுங்கய்யா. நான் சொல்றத நீங்க ஒரு சின்ன வேலை செய்றீங்களா?" "என்ன?" அப்படிங்கிறாரு. அந்த அந்த சாணி கூட, கறி கூட இருக்குதே, அத எடுத்து அதுல தண்ணி கொஞ்சம் மோந்துட்டு வாங்க. "என்னம்மா உனக்கு பைத்தியமா? அதே ஓட்டை ஓட்டையா இருக்கிற கூட, அதுல எப்படி தண்ணி நிக்கும்?" "இல்லைங்க, என்ன மோருங்களேன் நான் சொல்றேன்." ஓ! என்னமோ பண்ண போதாட்டிருக்குன்னு அவரும் சரின்னு ஆர்வமா மோர்றாரு. மோர்னா தண்ணி நிக்க மாட்டேங்குது. "ஐயா, இன்னொரு வாட்டி மோந்து பாருங்க." ஒரு வாட்டி மோந்தா தெரியாது. நீங்க நான் சொல்றேன் கேளுங்க ஐயா, கொஞ்சம் கேளுங்க ஐயா" அப்படின்னா. அப்புறம் 2 வாட்டி, 3 வாட்டி, 4வது வாட்டியும் மோந்தாச்சு. மோந்துட்டு, இப்போ என்ன கூட நான் தான் தண்ணி நிக்காதுன்னு சொன்னேன். "உனக்கு என்ன பைத்தியம் ஆயிருச்சு? இதான் ராத்திரி தூக்கம் கெடக்கூடாதுங்கிறது." அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, "இல்ல, இல்ல. முதல்ல அந்த கூடை எப்படியா இருந்தது? இப்ப 4 தடவ தண்ணிக்குள்ள முக்கி, முக்கி தண்ணிய எடுத்த உடனே அந்த கூடை இப்ப எப்படி இருக்குது? சுத்தமாயிருச்சா இல்லையா? இதே மாரிதான் ஐயா. அங்க போயிட்டு வந்ததுனால என் மனசும், என்னோட உணர்வும் தெளிவடைஞ்சிருச்சு ஐயா. இந்த அமைதியும், தெளிவும், ஆனந்தமும் என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இதுதான்யா அந்த சத்சங்க ராமாயணம் கேட்டதுனால வந்த பயன்னு" அந்த அம்மா ரொம்ப பாமரத்தனமா இருக்கிற அம்மா சொல்லுது. அப்படிதான் நம்மளுக்கும் இந்த நான் யார் விசாரணை, நித்திய அனித்திய வஸ்து வேகம் மூலியமா நம்ம உணர்வுல தெளிவடைஞ்சிரும். இந்த விசாரணைய நாளைக்கு மறுபடியும் வேறொரு கோணத்துல மணி 10:10 இந்த அறிஞர் அண்ணா சொன்ன மாரி
நேரமோ 10:30 மாதமோ சித்திரை பேச்சுக்கு ஒரு முத்திரைன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நேரத்திலேயே நேரம் கொடுத்தாச்சு. அதனால 10:10க்கு நீங்க இஷ்டப்பட்டா இந்த 9வது பாகத்தை முடிச்சு நாளைக்கு 10வது பாகம் நான் யார் விசாரணை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாளை நான் யார் 10வது பாகம் தொடரும் என்று கூறி சிவானந்தபுரம் சார் அருளால் சுவாமி இறைவனுடைய அருளால் எல்லாம் நிறைவாக நடந்திருக்கிறது என்று கருதுகிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ரொம்ப நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம். நல்லா இருந்தது. ஆனால் என்னால் தான் நிறையா டாப்பிக்கை இன்றைக்கி என்னால் கேட்க முடியல. நான் ட்ராவலில் இருந்துட்டேன். அதனால் நாளைக்கு பதிவில் இருந்து அதை அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் தான் நான் கேட்டு அது என்னுடைய விளக்கங்களை நான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த வேதாந்த தத்துவ விளக்கம் சொல்லும் போது தான் நான் உள்ளாரையே வந்தேன் வீட்டுக்கு. ஆமாம் ஆமாம், அப்படிதான் நான் அப்படிதான் நினச்சிட்டே வந்தேன். நான் கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக வந்துருச்சு. சந்தோஷங்க. இப்போ யாரும் ஒருத்தரும் ஹேண்டு ரைஸ் பண்ணல, ஒருத்தர் கேள்வி இல்லையா இருக்கு. நேரம் இருந்து கூட அமைதியா ஆத்ம நமஸ்காரம். ஓ, நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அருமையா கொண்டு ரொம்ப நல்லா தெளிவா இருந்துச்சு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆக்சுவலா ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து அந்த பந்தம் இல்லைன்னா நான் யாரு கரெக்டா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பந்தம் தான் அந்த நான் யார தெரியாம பண்ணுது. அவ்வளவுதான் கன்க்ளூஷன். அதுதான். ஆமா ஆமா, அதேதான். ஆனா இன்னதுன்னு அவ்வளவு சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. இப்போ ஒரு பூச்சியோ புழுவோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அது இல்லேன்னு சொல்ல முடியல, சத்தம் இல்லாம இருக்கிறதுனால. அது இருக்கு சம்ஸ்கார பதிவு வந்து ரொம்ப நுட்பமா நுண்ணிய நிலையில பதிவு இருக்கும். தேடி தேடி அழிக்கணுங்கிறாங்க. அப்போ நம்ம அதெல்லாமே எல்லா விதமான அனுபவத்துக்குள்ளையும் ஞானியர் தனக்கு துன்பம் கொடுப்பவர்கள் மத்தியில் தான் வாழ வேண்டும்ங்கிறாங்க. வாழும்போதுதான் நம்மளுடைய உண்மையான சம்ஸ்கார பதிவு வெளிப்படுமா வெளிப்படாதாங்கிறது. ஏன்னா அந்த சம்ஸ்கார பதிவு காத்திருக்கும், தகுந்த சூழல் வந்தோன்னா பதிவு வெளிப்பட்டுருங்கிறாங்க. அப்ப அது நம்ம சோதனை பண்ணி தான் பார்க்கணும். இப்ப பார்க்கும்போது பந்தம் இருக்குதா இல்லையா, பதிவு உள்ள இருக்குதா இல்லையான்னு அப்பதான் தெரியும். ஒரு மகானு சிஷியர்கள்ட்ட சொல்றாரு, நான் ஒரு பக்குவம் அடைஞ்சிருக்கேன், நீங்க சொல்றீங்களா, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ட்டு நிறைய போதையை கொண்டு வாங்க, அந்த போதை வஸ்துகள் நான் சாப்பிடுறேன், அப்ப என் உள்ளத்துல இருக்கலாம் அப்படியே கக்குவேன், அதை பூரா எழுதிங்க, அப்ப எந்த அளவுக்கு நான் தூய்மை ஆயிருக்கேங்க அது மூலியமா புரிஞ்சுக்கலான்னு சொல்றாரு. அப்புறம் அத்தனை போதைகள் கொண்டு வந்து கொடுத்தோன்னா அவ்வளவு எடுத்துட்டு அவர் அவ்வளவு சொல்றாரு, பேசுறாரு, வளர்றாரு, பூரா எழுதி வைக்கிறாங்க சிஷியர்கள். அப்புறம் எழுதி பார்த்தா பெரிய ஞான நூலா இருக்குது, அதுல ஒரு பிழை கூட இல்ல. அப்போ பரிசுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு அவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளே அந்த பரிசுத்தத்தை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. எந்த நிலையிலும் மன சமநிலையை பேணி சாட்சி மாத்திரமா இருக்கிற அந்த உறுதியும் திட சித்தமும் திட ஞானமும் வந்துட்டா அந்த தூய தன்மை இயல்பாகவே இருக்கிறத நாம தண்ணியில உணர்கிறோம். எப்படியோ நிமிஷ நேரத்து சொப்பனமா உள்ள பூந்துட்டோம். இந்த சொப்பனத்துல இருந்து மறுபடியும் குரு அருளால விழிப்பு ஏற்பட்டு ஞானமும் அமைதி பெறணும் அப்படிங்கறது நோக்கம். சரிதானா? எனக்கு வந்து இந்த நான் யார் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். அதனால நீங்க நல்லா ரசிச்சு கேட்க முடியுது. ஆனா அது எல்லாரும் ரசிக்க முடியுமான்றது சந்தேகம் தான். ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இது. ரசிக்க முடியும். ஆமா, ஏற்கனவே கொஞ்சம் அனுபவம் இருந்தாதான் நல்ல இன்ட்ரெஸ்டா புரியும். அதுதான் கொஞ்சம் பண்ணிருக்கோம். ஒரு மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதனாலதான் நானும் கொஞ்சம் நடுவுல கதைகள் மாதிரியும் சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி சொல்றேன். இது மட்டும் தத்துவமே சொன்னா போர் அடிச்சிரும். அதுக்காக தான் கொஞ்சம் அதையும் நடுவுல கதைகளையும் சேர்த்து சொல்றேன். ஐயா, கண்ணதாசன் ஒரு பாட்டு, கண்ணதாசன் ஒரு பாடல் இருக்கு, கோழியை ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதும் வருந்தவில்லை தாயடா, மனித ஜாதியில் கவலையாவுமே மனதினால் வந்த நோயடான்னு வரும். அப்போ இந்த பறவைக்கு மனம் கிடையாதா? பறவைக்கு மனம் இருக்குதுயா. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி வற்புறுத்தலா செயல்படாது. அதாவது நீங்க ஒண்ணு மறக்கிறது இல்ல. ஆனா கோழி இந்த பக்கம் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும் இறைய, அதோட இறைய அதுக்கு ரொம்ப தேவை இல்லையா? இந்த பக்கம் பார்க்கும்போது ஆனா ஏதோ சவுண்டு கேட்டா அந்த பக்கம் பார்வை போயிடுச்சுன்னா இந்த இறைய கூட அது மறந்துருது. இவ்வளவுதான் அதோட ஞாபகம். மனனம் செய்யக்கூடிய சக்தி இல்ல. மனிதனுக்கு தான் மனனம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது.
ஆனா ம். அதுக்காக யானைக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. விலங்குகளுக்கு, நாய்களுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஞாபக சக்தி வேற, மனனம் செய்கிறது வேற. ம், ம், இப்ப ம். நமக்கு நித்தியம் இது கேட்கல. மனனம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. அதாவது ம். இது பிரிச்சு அறியக்கூடிய தன்மை இருக்கிறது. உயர்ந்தது, தாழ்ந்தது, இந்த பின்னம் படுத்தி பார்க்கறதெல்லாம் நம்மள இருக்காது அது. அந்த வலி ஆமா. தீர்ந்தோன்னா அது அப்படியே மாறும். ஆனா நம்ம நேத்து வலிச்சத, போன வருஷம் நமக்கு இந்த நாள்ல வலிச்சதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு அப்படி நினைக்காது. அத அப்படியே விட்டுரும். நிகழ்காலத்துல இருக்கும். நம்ம நிகழ்காலத்துல இல்ல. அதான். அதான் அது வித்தியாசம். என்னய்யா, இந்த நவ் அண்ட் இயர் ஆ, அந்த பிரின்சிபல் அது ஃபாலோ பண்ணுது. நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. நவ் அண்ட் இயர். ஆ, இப்போ நடக்குது. ஆமா அதுதான் வித்தியாசம். நம்ம அப்படி கிடையாது. அல்லவா? பாஸ்ட்லயும் நமக்கு ஃபியூச்சர் மண்டி கிடக்குறோம். ஆமா, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆமா நமக்கு 100 வயசு ஆகி போனாலும், பேரன் ம். என் பேரன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மகன்னு ம். சொல்றோம். ப அந்த பற்று விட மாட்டேங்குது. அதுதான். ஆனா அது பறவைகள் இயல்பா நடத்துதுன்னு சாமி சொல்றாரு. அதனால நமக்கு அந்த பற்று வச்சிருக்கிறது நம்மதான். பலகை நம்மை கட்டிப்பிடிக்கவில்லை. நாம் தான் பலகையை கட்டிப்பிடித்துக்கணும்னு சிவானந்த பரமஹம்சர் சொல்றார். ம். சரிங்களா? அப்ப அந்த தீர்க்கமா விசாரிச்சு, தெளிஞ்சிரணும். அதுதான். சுத்தமா தெளிஞ்சிரணும். கம்ப்ளீட் ஃபில்டர் ஆயிரணும். அப்ப நமக்கு நாமளே இந்த பரிசுத்த உணர்வு நம்மள வந்துரும். அப்ப தன்னுணர்வு வந்துரும். தன்னுணர்வு வந்தா தடையற்ற பார்வை உண்டாகும்னு சாமி சொல்றாரு. அந்த நிரூபணம்லாம் இருக்கணும். அப்படி சும்மா ஏதோ வாயிலையும் ஞாபகத்த வச்சுட்டுலாம் ஞானி, மகா ஞானிலாம் பரமஹம்சர்லாம் சொல்ல முடியாது. டைரக்ட்டா அந்த தடையற்ற பார்வை இருக்குது அப்படின்னா, அந்த கன்ஃபர்மேஷன் தான் கன்ஃபர்மேஷன். அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தையும் சீர்தூக்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து திடமா அதையும் உறுதி பண்ணிக்கொள்ளணுங்கிறார் சாமி. கரெக்ட். சுருதி, யுக்தி, அனுபவத்துக்கு ஒத்து வந்து பார்க்கணுங்கிறார். ஓகே. சரிதானே? நன்றி. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா ஜெகதீசன் ஐயா? ஆ. ஆமா 10, 17 ஆச்சு. சந்தோஷங்க. அப்போ நாளைக்கு நம்ம இந்த சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரசவம் உண்டாகக்கூடிய அந்த விஷயங்களை பற்றின ஒரு தகவல்களையும் அப்புறம் அந்த நான் யார் 10ஆம் பாகத்தையும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம்.